ஓகே ஐடி பாஸ்போர்ட் என்ட்ரு ஆகிடுச்சு. சந்தோஷ் ஆண்டி ஹாய் ப்ரோ வெல்கம் ஃபஸ்ட்டு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 90 மெம்பர்ஸ் வந்திருக்காங்க. டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 7 மினிட்ஸ் இருக்குது. ஸோ டைம் இருக்கிறனால சொல்லலாம் டிடிஎம் போட்டு மேபி இனிமேல் ஜாயின் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னென்ன டீம் வந்திருக்காங்க, பார்த்தீங்கன்னா டீம் டிபி வந்திருக்காங்க, அப்படியே பார்த்தீங்கன்னா டீம் ஃபாலன், அப்படியே பார்த்தீங்கன்னா டீம் அல்ட்ரா வந்திருக்காங்க, அல்ட்ரா டீம் அப்படியே பார்த்தீங்கன்னா டீம் ஆர்சி நாட்டு பார்த்தீங்கன்னா நைட் மோட் வந்திருக்காரு. அண்ட் ஆர்மி வந்திருக்காங்க, டீம் ஆர்மியிலேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா ஒதாகி ஸ்போர்ட்ஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா டீம் அசல் அண்டரு டீம் ஆர்மியிலேருந்து 2 பேர் வந்துட்டே இருக்காங்க. அண்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா டீம் லாஸ்ட் ஆர்மி இருக்காங்க, அப்படியே பார்த்தீங்கன்னா டீம் மேரேஜ் இருக்காங்க. ஸோ மேரேஜ் பவன். ஸோ பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு அண்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா டீம் இடிஒய். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 20 மெம்பர்ஸ் வரைக்கும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. பேலன்ஸ் மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ இனிமேல் ஜாயின் பண்ணிடுவாங்க நினைக்கிறேன். டைம் இருக்கனால. ஸோ லாஸ்ட் டைமில் பார்த்தீங்கன்னா ஸோ டிடிஎம் தான் போட்டுட்டு ஸோ லேட்டாக தான் ஃபைனலாக வந்து கடைசியில் ஜாயின் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா டீமும் ஜாயின் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ என்னென்ன டீம் இது வரைக்கும் வந்திருக்காங்கன்னு நினைப்பேன். ஸோ ஃபைனலாக சொல்லிடுவோம். ஸோ நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். எம்ஜிஆர் வாட்டி வணக்கம் ப்ரோ. அது ஃபோட்டோ லோட் ஆக மாட்டேங்குது. ஒரு ஃபோட்டோ ஓகே ஃபைனல் லோட் ஆயிடுச்சு.
PsYchO இஸ் லைவ் அப்படின்னு ஸ்ட்ரீம் ஸ்டார்ட் எப்படி ப்ரோ வைக்கிறது? அதுவா ப்ரோ? ஸோ அது நீங்கள் டியூரா கார்ட்லேயே கொடுத்துருப்பாங்க ப்ரோ. லைவ் பாஸ் பண்ணும்போது ஸோ நீங்கள் தேவையான தம்ப்நெயில் மாதிரி அதுவும் செட் பண்ணிக்கிறது தான் ப்ரோ. ஸோ நீங்கள் லைவ் பாஸ் பண்ணும்போது அந்த இது வந்துடும் ப்ரோ. சும்மா ஜஸ்ட் தம்ப்நெயில் மாதிரி அதில் ஆட் பண்ணி வச்சுக்கிறது தான் ப்ரோ. டியூரா கார்டு இது பண்ணிங்கன்னா ஸோ டியூரா கார்டில் பார்த்தீங்கன்னா ஸோ அதே எடுத்து கொடுத்துருப்பாங்க. ஸோ செட் கவர்னு போட்டிங்கன்னா அதில் தம்ப்நெயில் யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்படியே லைவ் பாஸ் பண்ணுறதுக்கு நினைக்கிறேன். ஸோ லைவ் பாஸ் ஏதோ வரும் சம்திங், அது கீழே அப்படியே இருக்கும், அதில் வச்சுக்கிறது தான் ப்ரோ. ஸோ தமிழ் மாதிரி சும்மா நீங்கள் எடிட் பண்ணி அதில் ஆட் பண்ணி வச்சுக்காங்க ப்ரோ. ஸோ நீங்கள் லைவ் பாஸ் பண்ணிட்டு போகும்போது ஷோ ஆகிட்டு இருக்கும். ஸோ ஆர்மி இருந்துச்சு டீம் அனுப்ப போகிறோம் ஆடுறான் நினைக்கிறேன். ஓகே ப்ரோ, தேங்க்யூ. ஓகே ப்ரோ, ஓகே. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 56 மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா 3 மினிட்ஸ் பேலன்ஸ் இருக்குது. ஸோ பேலன்ஸ் டீம் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எல்லா டீம் வந்து ஜாயின் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இது வரைக்கும் வந்து டீம் வந்து டீம் டிபி அண்ட் ஃபாலன் அண்ட் டீம் அல்ட்ரா வந்துருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா அப்படி நோவாய்ஸ் போஸ்ட் தான் என்ட்ரு ஆகிட்டு இருக்காங்க. அண்ட் டீம் ஆர்சி நாட்டுடைய அண்ட் டீம் ஆர்மி அண்ட் ஏஜென்ட் இருக்காங்க. அண்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா ஸோ டீம் டபிள்யூசி இருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா ஒசாக்கி ஸ்போர்ட்ஸ் அண்ட் அசல் இருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா டீம் ஆர்மி இருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே அவங்களுக்கு கீழே லாஸ்ட் ஆர்மி இருக்காங்க. ஸோ 2 ஆர்மி இருக்காங்க. அண்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா டீம் உல்ஃப் இருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா டீம் ஹாரிஸ் அண்ட் டீம் ரூக்ஸ் அண்ட் ஓஎக்ஸி ஸ்போர்ட்ஸ் இருக்காங்க. அண்ட் டீம் அந்த டீம் இடிஒய். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 63 மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க. யூடிஎக்ஸ் கார்த்திக் பிக் ஃபேன் ப்ரோ, பிக் ஃபேன் ப்ரோ, பிக் ஃபேன். யூடி கார்த்திக் எங்கே இருக்கார்? ஸோ டீம் அல்ட்ரா கார்த்திக், அல்ட்ரா கார்த்திக், அல்ட்ரா டீம், ஹாரிஸ் அல்ட்ரா டீம். ஸோ கார்த்திக் கோப்பிங்க தான் இருக்கார். அல்ட்ரா கார்த்திக். ஸோ ஸோ 69 மெம்பர்ஸ் ஆல்ரெடி இன்னும் பார்த்தீங்கன்னா 2 மினிட்ஸ் இருக்குது, டைம் இருக்கிறதுனால எந்த டாஸ் டைம் எல்லாம் ஜாயின் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா டீம் எஸ்ஆர்பி வந்து என்ட்ரு ஆகிட்டுருக்காங்க. அண்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா டீம் எம்எஸ்ஓபி எந்த டீம் ஒரு மேபி டீம் டபிள்யூபின்னு நினைக்கிறேன். டபிள்யூபி இருக்காங்க. ஸோ டபிள்யூபி வந்து 2 பேர் என்ட்ரு ஆகிருக்காங்க. ஸோ லெஜண்ட் ஓபி அண்ட் எம்எஸ்ஓபி 2 பேர் தான் வந்துருக்காங்க. பட் பேலன்ஸ் மெம்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ ஜாயின் பண்ணிகிட்டே இருக்காங்க. அண்ட் ரூத்லெஸ் பார்த்தீங்கன்னா தான் ஜாயின் பண்ணுறாங்க. அண்ட் எஸ்ஆர்பி வந்து எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. ரூத்லெஸ் அண்ட் எஸ்ஆர்பி அண்ட் ஹெட்ரி பர்ஸ். ஸோ எல்லா டீம் பார்த்தீங்கன்னா ஸோ வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ 79 மெம்பர்ஸ் வரைக்கும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. டைம் பார்த்தீங்கன்னா 2 மினிட்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு எல்லா டீமும் ஃபுல்லாக வந்துடும் தான் நினைக்கிறேன். மேபி எல்லா டீம் ஃபுல்லாக வாய்ப்பு இருக்குது. அண்ட் வேர் இஸ் த டயர் 2 டீம்? ஸோ டயர் 2 டீம் என்ன பண்ணாங்க டீம் என்னாச்சுன்னு தெரியல. அண்டர் சிசி இருக்கா? அண்டர் சிசி இல்லை ப்ரோ. கஸ்டம் ரூம் மேட்சா இல்லை டயர் 1 ப்ரோ டயர் 1 ப்ரோ. இது கஸ்டம் ரூம் மேட்ச்சில் டயர் 1 ப்ரோ. ஸ்னைப்பி ஆல் த பெஸ்ட் ஃப்ரம் த வேர்ல்ட் லீக். அரே யார்? ஸோ ஸ்னைப்பி ஆடுவார் ப்ரோ. ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் வச்சு ஆடுவார். ஐஃபோன் எக்ஸ்ஆர் வந்து ஸ்பான்சர் பண்ணிட்டீங்களா? ஸோ வேர்ல்ட் லீக் ஆடி தட்டி தூக்கிடுவார் ப்ரோ. அவர்கிட்ட ஃபோன் சரியாக இருக்குல்லண்ணா அவர்கிட்ட. ஃப்ரோசன் ஃபேன். ஸோ ஃப்ரோசன் ஓபி அவரும் இருக்கார். டீம் அல்ட்ரா. ஸோ அல்ட்ரா டீம். ஸோ நேம் டேக் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா டீம் யூடி. கிளேசியர் ஏகே வச்சுக்க லெவல் 2. யார் அது கூட பார்த்தீங்கன்னா அப்படி சட்டை போடாமல் சண்டைக்கு ரெடியாக நிற்கிற மாதிரி நிற்கிட்டு இருக்கிறார் கூட.
யார் வந்தாலும் சரி. ஸோ ஃபைனல் டைம் ஆச்சு. ஸோ இப்போ தான் டீம் 16 இப்போ தான் என்ட்ரு ஆகிட்டுருக்காங்க. ஸோ டயர் 2 டின்னர் அடிச்ச டீம். ஸோ இப்போ தான் என்ட்ரு ஆகிட்டுருக்காங்க. தெரிஞ்சு அவங்க லேட்டாக என்ட்ரான்னு நினைக்கிறேன். ஒரே ஒருத்தர் வர வேண்டியது இருக்குது அவங்க டீமில். மேபி ஸோ கோகு ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா டயர் 2 டீம்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் அவங்க வந்துட்டாங்க. டபிள்யூபியில் ஒருத்தர் வர வேண்டியது. இந்த டேரிஸில் ஒருத்தர் 2 டீம், மூல்ஃபில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பேலன்ஸ் இருக்காங்க. மற்றபடி பார்த்தா எல்லா டீமும் தான் ஃபுல்லாக வந்துட்டாங்க. ஒரு 3 டீமில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேயர் மிஸ் ஆகிறாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லா டீமும் வந்து ஃபுல்லாக தான் இருக்காங்க. ஸோ மேபி அந்த ட்ரியோவை தான் ஆட போகிறாங்களா இல்லை டீம் டைம் ஆச்சு வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க நினைக்கிறேன். ஃபைனலாக பார்த்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சொன்ன மாதிரி டைம் ஆகிட்டதுனால. டியூரக்கார்ட இருக்கி புரியல ப்ரோ. சந்தோஷ் சாண்டி வேறு யார் நம்மளுக்கு தான் இருக்கா. ஸ்னைப்பி வந்து எக்ஸிட் பண்ணிடுவார் எனக்கு ப்ரோ. ஒரு RRQவை மட்டும் அடிக்காதீங்க. எப்படி பார்த்தாலும் அவங்களும் நம்ம பசங்க. RRQ வேர்ல்டுகளை சொல்லிட்டுறாரு. ஸோ வேர்ல்டுக்கு சொல்லிட்டுறாரு. ஸோ ஸ்னைப்பி பார்த்தீங்கன்னா சோலோ வந்தார் என்ன எக்ஸிட் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். ஸ்பெல்லாக ஸ்னைப்பி எக்ஸிட் பண்ணிட்டாரு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இல்லை எக்ஸிட் பண்ணிட்டாரு. ஸ்பெல்லாக எக்ஸிட் பண்ணியிருக்காரு. ஸோ மொத்தம் வந்து டோட்டல் 85 மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ வேறு எல்லாம் 85 மெம்பர்ஸ் எனக்கு ஒரு 23 டீம்ஸ் நினைக்கிறேன். 23 டீம்ஸ் அண்டு 3 பேர் தான் மட்டும் மிஸ் ஆகிறாங்க. ஒவ்வொரு டீமில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் மிஸ் 3 டீமில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் கிடையாது. மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லா டீமும் தான் ஃபுல் ஸ்கோட் வந்துக்கிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஸோ வேறு லெவல் போயிட்டு இருக்கும்போது அடுத்த மேப் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மிராமர் அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா விக்காண்டி தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு விக்காண்டி தான் நினைக்கிறேன். ஸோ அந்த ஃபைட் வேறு லெவலில் இருக்கும். ஸோ ஃப்ளைட் பாத் அப்படியே மூவ் பண்ணும்போது ஃப்ளைட் பாத் வந்து ஸோ பிரிமாஸ் 2 7 பார்த்தீங்கன்னா முடியுது. இடையில பார்த்தீங்கன்னா ஸோ ஜார்ஜபுல் கொச்சின்கி அண்ட் ரொசாக் இருக்குது. ஸோ அப்படியே வேறு ஏதாவது டீம் ஏதாவது மெயின் பிளேஸ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் மெயின் பிளேஸ் கவராக கிடையாது. ஸோ இதுதான் ஒரு மெயின் பிளேஸ் எல்லா பிளேஸ் வந்துருச்சு. நோவா அண்டு மெல்ட் அந்த சைடு மட்டும் எதுவும் அவ்வளோவா பார்த்தீங்கன்னா ஸோ கிடையாது. எரிஞ்சு பைக்கில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். டியூரக்கார்டல் இஸ் பேனர் இன் இந்தியா. ப்ரோ டியூரக்கார்ட் பேனர் மட்டும் வந்து இந்த ப்ரௌசர்லேருந்து எடுத்து சார் எனக்கு ஆப் இது கொடுத்தாங்க ப்ரோ. அது பேசுகிறமே ஃபைல் கொடுத்தாங்க ப்ரோ. ஏபிகே ஃபைல் கொடுத்தாங்க எனக்கு. ஸோ அதில் தான் நான் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கிறேன். ப்ளே ஸ்டோர்லேருந்து எடுக்க கிடையாது. அண்ட் அப்படியே மூவ் பண்ணும்போது ஸோ ஸ்டார்டிங் தான் ஃபாலன் எனக்கு தெரிஞ்சு பிரிமோஸ் கிறங்குற மாதிரி இது தெரிஞ்சு ஃபாலன் பிரிமோஸ் கிறங்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து பிரிமோஸ் கிறங்குறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ஸோ எனக்கு தெரிஞ்சு மிலிட்ரி பேஸ் ஒரு 2 டீம் போகிற மாதிரி யார் பார்த்தா டீம் SRP அண்ட் லாஸ்ட் ஆர்மி. ஸோ 2 டீம் வந்து மிலிட்ரி பேஸ் போகிறாங்கன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு அந்த ஐடியாவில் தான் போயிட்டு இருக்காங்க. ஸோ 2 டீம் வந்து ஃபைட் வர வாய்ப்பு இருக்குது. தெரிஞ்சு ஒரு செட்டில்மெண்ட் கண்டிப்பாக செட்டில்மெண்ட் இறங்கி போவாங்க. நம்ம ரொம்ப லாங்கில் இருக்குது. செட்டில்மெண்ட் இறங்கும்போது ஃபஸ்ட்டு யார் அந்த செட்டில்மெண்ட் இறங்குறாங்களோ அவங்களோட அந்த அட்வான்டேஜ் இருக்குது. கன் எடுத்துட்டா கண்டிப்பாக லேட்டாக டீம் முடிச்சுடலாம். அண்ட் ஒசாகி ஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த பக்கம் தான் வந்துட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க பிரிட்ஜில் வந்து ஸோ பைக்கில் எடுத்து போகிற மாதிரி அவங்க வழியில் போயிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இவங்க ஃபஸ்ட்டு பைக்கில் எடுத்தாலும் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு மிலிட்ரி பேஸ் போயிட்டு கண்டிப்பாக அவங்க 2 டீம் பார்த்தீங்கன்னா ஸோ வேறு சர்ப்ரைஸ் ஆகிருக்கும். அப்படியே பார்க்கும்போது WC பார்த்தீங்கன்னா ஸோ ரைட் சைடு போயிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஸோ மில்ட்டா பவர் லூட் பண்ணுற மாதிரி போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து வைக்கிளுக்காக தான் சைடு போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் WC அண்ட் நோவா ஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களும் அதே WB அண்ட் நோவா ஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களும் அந்த பக்கம் தான் போயிட்டு இருக்காங்க. வைக்கிள் எடுக்க தான் போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங்கில் தான் போகலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. மில்ட்டா பவர் அண்டு மிலிட்ரி பேஸ் அண்ட் நோவாஸ் வந்து இந்த சைடு தான் போகலான்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா ஜார்ஜபுல் பார்த்தீங்கன்னா டீம்ஸ் எதுவும் போக கிடையாது. எது பார்த்தீங்கன்னா ஸோ ஜார்ஜபுல் பில்டிங்ஸ் மட்டும் 2 டீம் போயிட்டு பட் கொஞ்சம் லாங்கில் தான் இருக்காங்க. அண்டு ஃப்ளைட் பார்த்துல வந்து கொச்சின்கி. ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா எந்த டீம் போக கிடையாது. அண்ட் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 70 எந்த டீமே கிடையாது. ஸோ லாஸ்ட்டில் போயிருந்தால் ஒரு லூட் எடுத்துக்கலாம். 70 சைடு போயிருந்தால் கண்டிப்பாக லூட் எடுத்துக்கலாம். டீமும் கிடையாது. அண்ட் OX அண்ட் டீம் அல்ட்ரா ஸோ என்ன பண்ணுறாங்க தெரியல. எல்லாம் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட்டாக இறங்கிட்டாங்க. OX பார்த்தீங்கன்னா ஸோ OX ஒரு பக்கம் போகிறாங்க. டீம் அல்ட்ரா ஸோ ரொசாக் டீம் கிடையாது. ஸோ பேசாம டீம் அல்ட்ரா ரொசாக் இறங்கலாம். ஸோ தெரிஞ்சு ரொசாக் போகிற மாதிரி இல்லை. ஸோ மெயின் பிளேஸ் பார்த்தீங்கன்னா 3 இடத்துலையும் வந்து யாருமே இறங்க கிடையாது. கொச்சின்கி, ரொசாக் அண்டு செவர்னி எந்த டீம் இறங்கலாம். தெரிஞ்சு டீம் ஆர்மி தான் எனக்கு தெரிஞ்சு செவர்னி போகிறாங்க தெரியல. ஸோ எக்ஸாண்டர் மட்டும் தனியாக சுற்றிட்டு இருக்காரு. ஸோ வைக்கிள் எடுத்து போகிறாருன்னு நினைக்கிறேன். இல்லை இன்னும் இந்த பேராசூட்டில் தான் இருக்காரு. ஸோ வந்து ஸ்டார்டிங் ஃபைட் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணுறாங்களா இல்லை தெரிஞ்சு லாங்கில் போகலான்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட் லூட் எடுத்துட்டு ஃபைட் எடுக்கலாம் எல்லா டீம் ட்ரை பண்ணுறாங்க. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா WBயில் ஒருத்தர் நாக் அவுட் ஃபைனலாக வந்து கில் பண்ணுறாங்க. யாரும் பார்த்தீங்கன்னா டீம் நோவா ஸ்போர்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி ஃபஸ்ட் எடுத்து WBயில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நாக் பண்ணி கில் செக்யூர் பண்ணிட்டாங்க. தெரிஞ்சு கண்டிப்பாக துரத்துவாங்களா இல்லை என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஸோ எல்பாய் தெரிஞ்சு அவர் தான் அந்த கில் எடுத்தாரா இல்லை டேர் டெவிலியர்ஸ் அவர் தான் வந்து அந்த கில் எடுத்திருக்காரு. ஸோ எல்பாய் தெரிஞ்சு ஸோ அவர் தான் கில் செக்யூர் பண்ணிடுறாரு. 2 பேருக்கு மட்டும் கண் கிடச்சிருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ டேர் டெவில் கிட்ட கண் இல்லை. அவர் தான் வந்து கண் எடுத்துருக்காரு. M4 எடுத்து மேலே வந்து கில் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. சொன்னால் 2 பேரும் அங்கே ஆல்ரெடி இருக்காங்க WBலேருந்து. ஸோ அவங்க வந்து அப்படியே வெயிட் பண்ணுறாங்க. நம்ம வந்து கண் கிடையாது 2 பேர்த்துக்கிட்டுமே. ஸோ ஃபைனலாக அந்த ஸ்பாட்டை காட்டி கொடுத்தா கண்டிப்பாக அவங்களே முடிச்சு விட்ருவாங்க. ஸோ அதனால் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தெரிஞ்சு அவங்க கிளம்பிட்டாங்க. இப்போ லூட் பண்ண போகலாம் டீம் WB தெரிஞ்சு கிளம்புறாங்க. ஃபைனலாக வந்து கிளம்புறாரு. லூட் பண்ணி கிளம்பிட்டாரு. அண்ட் அப்படியே மூவ் பண்ணும்போது வேறு ஏதாவது டீம் ஃபைட் எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ வேறு எந்த க்ளோஸ் செஞ்சு யாஸ்னியா பார்த்தீங்கன்னா ஒரு 3 டீம் பக்கமாக போயிட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா டீம் ஆர்மி அண்ட் ஏஜென்ட் அண்ட் பார்த்தீங்கன்னா டீம் அதுக்கப்புறம் வந்து டீம் உல்ஃப் பார்த்தீங்கன்னா ஸோ
யாஸ்னி வர மாதிரி வந்தாங்க. பட் ஃபைனலாக வந்து 2 டீம் மறந்து போய் தெரிஞ்சு கொஞ்சம் ஃபால் பேக் எடுக்கிற மாதிரி இருக்குது RRQ. ஸோ வேறு ஏதாவது டீம் ஃபைட் இருக்கிறாங்க இங்கே பார்த்து ஒசாக் பார்த்துட்டு சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ நோவா வராரு இல்லை எங்கே போகிறாரு தெரியல. நோவாக்கு வந்துட்டு இருந்துச்சு பைக்கில் எடுத்து மாதிரி பெல்ட்டாக போகிறாரு. ஸோ நோவால் அந்த டீம் கிடையாது. இருந்துச்சு வினோத் நோவா ஃபுல் நோவா லூட் அடிக்கலாம். ஸோ நோவால் அந்த டீம் கிடையாது. SRB பார்த்தீங்கன்னா ஸோ ஹெல்கார்டு அவங்க டீம்மேட் பார்த்தீங்கன்னா ஸோ கர்மா XT பைக்கில் எடுத்து நோவா போகிறாங்க எனக்கு ரெண்டு தெரிஞ்சு. ஸோ போட் எடுத்துகிட்டு நோவா கிளம்பிட்டாங்க. எனக்கு கார் கிடைக்காது அப்படின்ற மாதிரி ஸோ யோசிச்சு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஸோ இருந்துச்சு போட் எடுத்துகிட்டு நோவா போயிட்டுருக்காங்க. நோவா டீம் கிடையாது. ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ ஸ்ட்ரைட்டாக நோவா போய் இறங்கி லூட் பண்ணலாம். ஸோ நோவா எந்த டீம் கிடையாது. ஸோ SRB பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டைம் பார்த்தீங்கன்னா ஸோ நோவால் தான் பார்த்துருப்போம். ஸோ நோவா ஃபைட் பார்த்துலாம் சரி அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ பைக்கிலும் கிடைக்கலனாலும் சரி நான் அப்படி போட் எடுத்து தான் போவோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா போட் எடுத்து போகிறாங்க. முத்தினா ப்ரோ சாங் சிங்கியா சாங் பாட்டு பாட தெரியாது ப்ரோ. MGR ஒய்டி பாட்டு பாட தெரியாது ப்ரோ. ஏன் ப்ரோ ஸோ ஸ்னைப்பி வந்தாரா கண்டிப்பாக பாட சொல்கிறேன் ப்ரோ. அவர் தான் பார்த்தீங்கன்னா ஸோ சன்சிங்கரில் பாடினார். அவர் கண்டிப்பாக பாட சொல்கிறேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ ராக் ஸ்டார் மட்டும் தனியாக போயிட்டுருக்காரு. ஸோ அவங்க டீமில் ஸோ வைப்பர் எங்கே போனால் இல்லை வைப்பர் ஆல்ரெடி போயிட்டாரா இல்லை வைப்பர் எங்கே இருக்கார் வைப்பர்னு தெரில. வைப்பர் வைக்கில் போயிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. வைப்பர் ஃபஸ்ட்டு வண்டியில் போயிட்டாரா? எஸ் வைப்பர் பார்த்தீங்கன்னா 3 பேரும் எல்கார்டு அண்ட் கர்மா XT அண்ட் பார்த்தீங்கன்னா ஸோ வைப்பர் ஸோ 3 பேரும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே கிளம்பிட்டாங்க. இப்போ தான் பார்த்தீங்கன்னா ராக் ஸ்டார் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்காரு. அவன் டீமில் வந்து ஃபஸ்ட்டு நோவா போய் ரீச் பண்ணிட்டாங்க. நோவா நாங்கள் வரது பேர் பார்த்தீங்கன்னா பார்த்து நோவா லூட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இங்கே இப்போ மூவ் பண்ணும்போது அந்த நோவா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அப்படி பார்த்தா டீம் WB பக்கம் போயிட்டு இருக்காரு. யார் மிஸ்டர் XTS M16 தான் வச்சிருக்காரு. ஸோ வேறு கன் எதுவும் கிடையாது நினைக்கிறேன் அவருக்கு. டீம் வேறு இறக்க போயிட்டு எங்கே தான் கிடையாது. ஸோ M16 தான் வச்சுருக்காரு. அந்த பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு UMP வச்சுக்காரு. தீனா ப்ரோ பிக் ஃபேன் ப்ரோ பவுல் ப்ரோ பிக் ஃபேன். அண்ட் WB பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் இருக்காங்க. MSOP அண்ட் பார்த்தீங்கன்னா ஸோ லெஜண்ட் OP 2 பேர் தான் இருக்காங்க. ஸோ அவங்க டீமில் வந்து ஆல்ரெடி ஒரு கில் பண்ணிட்டு போயிட்டாங்க. நோவா டீமில் இருந்து ஸோ கில் பண்ணிட்டு இருந்து மில்டா பவர் ரூட் பண்ண போயிட்டாங்க நினைக்கிறேன். அந்த அதே டைம் வந்து டீம் ஏஜென்ட் பார்த்தீங்கன்னா கொக்கைன் பார்த்தீங்கன்னா ஒரு நாக் அவுட் பண்ணுறாரு. யாரும் பார்த்தீங்கன்னா டீம் ஆர்மி டீமில் பார்த்தீங்கன்னா ஸோ நாக் பண்ணிட்டாரு. ஸோ 2 நாக் அவுட் பண்ணியிருக்காரு டீம் ஆர்மி. ஏஜென்ட்டில் ஒரு நாக் அவுட். ஸோ எங்கே அந்த ஃபைட் போயிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு யாஸ்னா நினைக்கிறேன். யாஸ்னா தான் ஃபைட் போயிட்டு இருக்குது. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா டீம் ஆடி பார்த்தீங்கன்னா இவங்க ட்ராய்ட் நாக் அவுட் இருக்காரு. டீம் ஏஜென்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நாக் அவுட் இந்த அப்படியே மூவ் பண்ணும்போது ஆர்மி டீமில் பார்த்தீங்கன்னா 2 பேர் நாக் அவுட் வந்து எக்ஸாண்டர் முடிச்சுட்டு இருக்கிறாங்க. அண்டு சென்ட்ரி ஆல்சோ நாக் அவுட்டில் இருக்காருன்னு 2 பேர் தான் இருக்காங்க. ஸோ 2v3 நினைக்கிறேன். தெரிஞ்சு அவரே ரிவே பண்ணிட்டாங்க. 2 ரிவே பண்ணிட்டாங்க 4v2 எங்கள் வந்து ரிவே பண்ணிட்டு இருக்காரு. ஸோ சென்ட்ரியை பார்த்தா ஸோ CEO வந்து ரிவே பண்ணிட்டு இருக்காரு. ரிவே பண்ணிடுவாங்க. ட்ராய்டு பார்த்தீங்கன்னா ரிவே பண்ண கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான் நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ஓப்பனில் மாட்டிட்டார். தெரிஞ்சு கண்டிப்பாக ஃபீல் பண்ணிடுவாங்க நினைக்கிறேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா CEO ஆல்சோ நாக் அவுட் பொக்கையும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வேறு ரோல் லீட் எடுக்கிறாரு. எல்லாத்தையும் பார்த்தா கையில் கிடைக்கிற எல்லாத்தையும் நாக் அவுட் பண்ணிட்டு ஃபைனலாக வந்து ரஷ் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒருத்தர் இருக்காரு. சென்ட்ரி மட்டும் தான் இருக்காரு நினைக்கிறேன். அவரும் டீமேட் மட்டும் தான் இருக்காரு. அவரும் வந்து ஃபுல் ஹிட் வாங்கிட்டு இருக்காரு. 3 பேண்டேஜ் மட்டும் தான் இருக்காரு. இப்போ தான் ஹீல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்கலாம். ஸோ டீமேட் பண்ணுறீங்க CEO ஸோ அந்த ஃபாஸ்ட் ஏறி நாக் அவுட் வாங்குறாங்க. அதுக்கு வந்து ஏஜென்ட் இன்னொரு நாக் அவுட் வேறு லெவல் நாக் அவுட் பண்ணியிருக்காங்க. ஏஜென்ட் இன்னொரு நாக் அவுட் வாங்கியிருக்காரு. யார் வந்து ரிலாக்ஸ் நாக் அவுட் இன்னும் 2 பேர் தான் இருக்காங்க. ரிவ்யூ அண்ட் ஓகே. ஸோ ரிவ்யூ பார்த்தீங்கன்னா ஒரு நாக் அவுட் பண்ணுற மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா ரிவ்யூ ஒரு நாக் அவுட் பண்ணி ஃபைனலாக வந்து டீம் ஏஜென்ட்டை முடிச்சு வராங்க. ஓகே அண்ட் ரிவ்யூ சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து வேலை டீம் ஏஜென்ட்டை முடிச்சுட்டு ஒரு 4 கில்ஸா 5 கில்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஸோ இன்னொரு டீம் வந்து ஒரு 1 கில் எடுத்துக்கிறாங்க. ஸோ வேறு லெவல் ஃப்ரம் டீம் ஏஜென்ட். ஸோ வேறு எந்த டீம் பக்கத்தில் ஃபைட் எடுக்கிறாங்க தெரியல. மேட் கேமிங் வைட்டி ஹாய் ப்ரோ ஹாய். என்னது லெஜண்ட் யார் ப்ரோ லெஜண்ட்? உங்களுக்கு யார் பிடிக்கும் ப்ரோ? சன்னியார் மியா ரோசி நம்மளுக்கு சன்னி தான் ப்ரோ. VPN சத்யா ரோசி வால்க். ஸோ வேறு ஏதாவது டீம் ஃபைட் எடுக்க போகிறாங்க பார்த்தீங்களா? ஸோ டீம் ஏஜென்ட் பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவல் லீட் எடுத்து ஒரு 5 கில்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஜிஜி அண்ட் வேறு டீம் ஃபைட் எடுக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் லாங் ரேஞ்சில் தான் எல்லா டீமும் இருக்காங்க. தெரிஞ்சு ஜோன் க்ளோஸ் ஆனால் கண்டிப்பாக வாய்ப்பு அதிகமாக இருக்குது எல்லா டீம் ஃபைட் எடுக்க. ஸோ இந்த ரைட் சைட் WB காட்டுங்க கண்டிப்பாக காமிக்கிறோம். WB ஸோ எங்கே இருக்காங்க? WBயில் பார்த்தீங்கன்னா ஸோ MSOP அண்டு லெஜண்ட் OP பார்த்தீங்கன்னா லூட் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் லேண்டாக பார்த்தா ஸோ இந்த பேர் வந்து போச்சு ஃபார்ம் பக்கம் லூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 2 பேர் தான் இருக்காங்க. ஆல்ரெடி வந்து ஸோ ஒருத்தர் முடிச்சு விட்டு இருக்காங்க. 2 பேர் தான் இருக்காங்க. ஃபுல்லாக லூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்சம் ரெட் பண்ணிட்டு எடுத்து லூட் பண்ணுறாங்க. ஸோ தான் லூட் பண்ணிட்டு இருக்காங்க டீம் WB அண்ட் 2 பேர் இருக்காங்க. அப்படி மூவ் பண்ணும்போது ஸோ வேறு ஏதாவது ஃபைட் இருக்கிறாங்களான்னு பார்த்தீங்கன்னா ஸோ தெரிஞ்சு நோவா ஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே அவுட் ஆஃப் ஜோன் கிளம்பிட்டு இருக்காங்க. ஸோ டீமேட்டை கூட்டிகிட்டு போகிறாங்களா என்னன்னு தெரியல. ஸோ டேட் டேவில் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஜோன் வந்துட்டு இருக்கிறாரு. இப்போ தான் ஸோ ஜோனுக்கு வர போகிறாங்க. ஸோ ஜோன் எல்லா டீம் இருந்து ஜோன் கிளம்பிடுவாங்க. ஜோன் டைம் ஆச்சு முதல்ல ஜோன் டைம் ஆச்சு இருந்து இப்போ எல்லா டீமும் ஜோன் கிளம்பும்போது கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது ஃபைட் எடுக்க. லாஸ்ட் ஆர்மியை காமிக்கிறோம் ப்ரோ. லாஸ்ட் ஆர்மி கண்டிப்பாக காமிக்கிறேன். ஸோ லாஸ்ட் ஆர்மி எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்களா? சரி சார் லாஸ்ட் ஆர்மி எஸ் இங்கே தான் இருக்காங்க. 4 பேரும் இருக்காங்க. யார் பார்த்தலாம்? மான்கி அண்டு கோகுல் அண்டு LA ETY காமிக்கிறோம். ஸோ லாஸ்ட் டைம் தெரிஞ்சு எந்த லூட் பண்ணுறாங்க? மிலிட்ரி பேஸ் சைட் லூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மிலிட்ரி பேஸ் கொஞ்சம் பேக் சைடில் லூட் பண்ணிக்கிறாங்க. கொஞ்சம் சின்ன செட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா லூட் பண்ணிட்டு இருக்காங்க.
ஸோ லாஸ்ட் ஆர்மியில் 4 பேருமே இருக்காங்க. ஸோ இப்போ வந்து லூட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஜோன் கிளம்பாங்க, ஜோன் இருக்குது, தெரிஞ்சு எல்லாத்தையும் லூட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதே டைம் பார்த்தீங்கன்னா டீம் ETY, ஸோ டீம் ETY பார்த்தீங்கன்னா எங்கே இருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு. ஸோ அவங்க யாஸ்னால தான் இருக்காங்க நினைக்கிறேன். யாஸ்னால தான் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ அவங்களுக்கும் டீம் ஏஜென்ட்டுக்கும் ஃபைட் வர கண்டிப்பாக வாய்ப்பு அதிகம் நினைக்கிறேன். ஸோ ட்ராய்டு எனக்கு தெரிஞ்சு ஸ்பாட் பண்ணிட்டாருன்னு தெரியல. ஸோ 2 ட்ராய்டு பார்த்தீங்கன்னா அப்படியே வெயிட் பண்ணி தான் இருக்காரு. ஸோ ETY பார்த்தீங்கன்னா 4 பேருமே இருக்காங்க அவங்க டீம். ஸோ அவங்க லூட் பண்ணி தான் இருக்காங்க. இப்போ வந்து ஃபைனல் வந்து புல்லட் யாரும் ஃபயர் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் டீம் இருக்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ யாரும் ஃபயர் பண்ணுங்க, ஸ்கல் தான் தெரிஞ்சு ஃபயர் பண்ணார் நினைக்கிறேன். ட்ராய்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அட்டாக் பண்ண பார்த்தாருன்னு தெரியல. ஸோ இவர்கிட்ட M4 கிடையாது. ஸோ ட்ராய்டுக்கிட்ட M4 கிடையாது. தெரிஞ்சு டீம் ETY ஃபயர் பண்ணிக்கிறேன். மேபி அவங்க கூட ரஷ் பண்ண வாய்ப்பு இருக்கா, இல்லை இவங்க ரஷ் பண்ண போகிறாங்களான்னு தெரியல. தெரிஞ்சு ட்ராய்டு ஒருத்தர் தான் இருக்காரு. இந்த டைம் யூஸ் பண்ணி 4 பேர் ரஷ் பண்ணால் கண்டிப்பாக ட்ராய்டை முடிச்சு விட்றலாம். வேறு லெவலில் முடிக்கிற வாய்ப்பு இருக்குது. பண்ணியே காமிங்க ப்ரோ அசால் டீம் காட்டுங்க, காமிக்கிறேன் ப்ரோ. அசால் டீம் காமிக்கிறேன். அண்ட் SRP வைப்பர் ஓகே ப்ரோ ரூப் காட்டுங்க, காமிக்கிறோம். ஸோ MSOP கண்டிப்பாக காமிக்கிறோம். ஸோ எல்லாத்தையும் காமிக்கிறேன். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டீமும் 80+ டீம் ஸ்பானிஷ் ப்ரோ 18+ சொல்லி யார் பிடிக்கும் கேட்டாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா ரூப்ஸ் கேட்டாங்க. ஸோ ரூப்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களும் ஒரு பக்கம் லூட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா ரூப்ஸ் எங்கே இருக்காங்க. ரூப்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ தெரிஞ்சு ஸோ வெரிஃபை பக்கம் லூட் பண்ணிக்கிறாங்க. அவங்க வந்து கொஞ்சம் ரேண்டமாக லூட் பண்ணுற முடியுது. ஏன்னா பார்த்தீங்கன்னா பால நாடு பேர் வந்து ப்ரிமோஸ்கில் இறங்கினாங்க, கொஞ்சம் ரேண்டமாக லூட் பண்ணுறாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டீம் ETY பார்த்தீங்கன்னா அந்த டீம் ஏஜென்ட் ஃபைனலாக ஃபைட்டுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ஏஜென்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நாக் அவுட் பண்ணியிருக்காங்க டீம் ETYல வந்து எனக்கு தெரிஞ்சு. ஸோ இந்த டைம் யூஸ் ரஷ் பண்ணுவாங்க. ஸோ ட்ராய்டு தான் பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணும்போது நாக் அவுட் வாங்கியிருக்காரு நினைக்கிறேன். ட்ராய்டு வந்து கில் பண்ணிடுவாங்க அதில். ஸோ ட்ராய்டு பார்த்தீங்கன்னா கவருக்கு போயிட்டாரு. டீமேட் பார்த்தீங்கன்னா டக்குனு ரிவ்யூ வந்து ரிவே பண்ணிட்டு இருக்காரு. அந்த டீம் ETY ரஷ் பண்ணுறாங்க. ஸ்கல் பார்த்தீங்கன்னா ஃபுல் ரைட் ரொட்டேட் எடுக்கிறாரு நினைக்கிறேன். ஸ்கல் ரொட்டேட் எடுக்கும்போது கண்டிப்பாக மாட்டிருக்கோர் நினைக்கிறேன். கொக்கைன் வந்து ஆல்ரெடி இருந்தேன். ஸோ வைரேஜ் ஏறாரு. தெரிஞ்சு கொக்கைனுக்கு ஒரு நேட்டு விழுவோமா, ஸோ என்ன தெரியல. ஸோ ட்ரை பார்ப்போம். தெரிஞ்சு ஒரு நேட்டு கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். கொக்கைனுக்கு எந்த கனெக்ட் பண்ணால் கண்டிப்பாக நாக் அவுட் நினைக்கிறேன். கொக்கைன் நாக் அவுட் நினைக்கிறேன். ஸோ ஃபுல் ஹிட் வாங்கிட்டு இருக்கும். கொஞ்சம் நேட்டு கண்டிப்பாக நைட் தான் நாக் அவுட். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்மோக் போடுறாங்க. ஒரு ஸ்மோக் வாலே கிரியேட் பண்ணிட்டு இருந்து ஜோன் ரஷ் பண்ண பார்க்குறாங்களா என்னதில் ஃபுல்லாக வந்து ஸ்மோக் போட்டுக்கிறாங்க. தெரிஞ்சு ரஷ் பண்ண வாய்ப்பு இருந்தாலும் இருக்கலாம், சொல்ல முடியாது. அண்ட் அப்படியே மூவ் பண்ணும்போது வேறு ஏதாவது டீம் ஃபைட் எடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்களுக்குள்ள தான் ஒரு ஃபைட் இருக்குது. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஸோ வேறு லெவல் எடுக்கு யாருக்கு இந்த ஸ்பைக் ஓபி கிட்ட பார்த்தீங்கன்னா ஸோ ஓபி நேடு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கொக்கை நாக் அவுட். ஸோ இந்த டைம் ரேஞ்சு ரஷ் பண்ண உடனே ஃபைனலாக பார்த்தீங்கன்னா WC பார்த்தீங்கன்னா ஸோ டீம் WBயை முடிச்சு விட்றாங்க. ஸோ WC வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக டீம் WB முடிச்சுடுவாங்க. MSOP லெஜண்ட் மட்டும் தான் இருந்தாங்க. WBயில் ஃபைனலாக வந்து 2 பேரையும் கில் பண்ணுறாங்க டீம் WC. அண்ட் ஃபைனலாக கொக்கனி பார்த்தா லினக்ஸ் வந்து ரிவே பண்ண வந்துட்டார் டக்குன்னு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நேர்பிக்கு ஒரு வேறு லெவல் நேடு யார் வந்து ட்ராய்டு கிட்ட ஒரு சூப்பர் நேடு ஓபி நேட் ட்ராய்டு அவரும் பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் மட்டும் தான் நேடு போட தெரியும், எங்களுக்கு நேடு போட தெரியுன்ற மாதிரி ஒரு நேடு போட்டு நாக் பண்ணுறாங்க. ரூத்லெஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாக் அவுட் பண்ணிட்டாங்க. யாரும் பார்த்தீங்கன்னா டீம் நைட் கிங்கில் பார்த்தா டீம் RG நாட்டில் வந்து நைட் கிங் அலாக் பண்ணிடுறாங்க. ரூத்லெஸ் அண்ட் நைட் கிங் பக்கம் ஃபைட் போயிட்டு இருக்குது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கில் பண்ணுறாங்க. டீம் ETYல வந்து நாக் அவுட் அவங்க கில் பண்ணுறாங்க. ஸோ எந்த நைட் கிங் கில் பண்ணிட்டாங்க நினைக்கிறேன். ஃபைனலாக வந்து நைட் கிங் கில் பண்ணிட்டாங்க. ஸோ எந்த இடத்துல இந்த ஃபைட் போகும்போது க்ளோஸ் அண்ட் ஃபைட் மாதிரி தான் போயிட்டு இருக்குது டீம் RG நாட்டுடைய. ஸோ அந்த ஃபைனலாக வந்து டீம் RG நாட்டுகள் வந்து நைட் கிங் கில் பண்ணியிருக்காங்கன்னா பேலன்ஸ் தெரிஞ்சு 2 பேரா 3 பேர் தான் இருக்காங்க நினைக்கிறேன். 2 பேர் தான் இருக்காங்க நினைக்கிறேன். 3 பேர் இருக்காங்க. ஸோ ஃபைனலாக ஜோன் கிளம்புறாங்க. ஃபைனலாக பார்த்தா டீம் ஏஜென்ட் மறுபடியும் ஃபைட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க டீம் ETY கூட. ஸோ மறுபடியும் பண்ணிட்டு ஸ்பைக் ஓபி நாக் அவுட் டீம் ETY ஸ்பைக் ஓபி நாக் அவுட். டீம் ஏஜென்ட்டில் பார்த்தீங்கன்னா 4 பேருமே இருக்காங்க. ஸோ யாருமே நாக் அவுட் அவங்க கிடையாது. பட் இவங்க டீம் வந்து ஒரு நாக் அவுட் இந்த 2 பேர் தான் இருக்காங்க. ஸ்கால் அண்ட் மெகா ஓபி மட்டும் தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேத்துக்குள்ள. ஸோ இப்போ ரஷ் பண்ணால் கண்டிப்பாக டீம் முடிச்சோட வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸ்பைக் ஓபி வந்து நிறைய பண்ண வாய்ப்பு கொஞ்சம் கம்மின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஸ்கல் தான் கொஞ்சம் பேக் சைடு எடுத்து ரொட்டேட் பண்ணி வரும் வந்தாங்க. மற்றபடி யாரும் வர முடியாது. மெகா ஓபியாலும் வர முடியாது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஸோ வர கல் பார்த்து நிறைய பண்ண வந்துட்டாரு. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு நேட் ட்ரை பண்ணலாம். ஸோ கொக்கைன் கிட்ட ஒரு நேடு போனால் கண்டிப்பாக ஒரு நாக் அவுட் வாய்ப்பு இருக்குது. கொக்கைன் எந்த நேட் ட்ரை பண்ண ரஷ் பண்ணுறது தெரியல. ஸோ வந்து கொக்கைன் ரோடு கிராஸ் பண்ணுற மாதிரி இது ஃபைனல் பார்த்தா கொக்கைன் பார்த்தீங்கன்னா ரஷ் பண்ணி வந்துட்டு இருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு கொக்கைனால ஒரு நாக் அவுட் பண்ண முடியும். கொக்கைன் முடிச்சுட்ருவாங்களா என்னன்னு தெரியல, பார்ப்போமான்ட்டு. அதே டைம் பார்த்தீங்கன்னா ஸோ ட்ராய்ட் நாக் அவுட் மெகா ஓபி வந்து நான் வெயிட் பண்ணிட்டு வந்து அப்படியே வெயிட் பண்ணி ஃபைனல் வந்து ட்ராய்டை நாக் பண்ணுறாரு. ஸோ பட் கில் பண்ண முடியாது. ஏன்னா வந்து கவரில் தான் இருக்கார். ட்ராய்டு கவரில் இருக்காரு. எனக்கு ஸ்பைக் பார்த்தீங்கன்னா ஸோ ஹீல் ஆகிட்டு ஃபுல் ரைட் ரொட்டேட் எடுக்கிறாரு. ஏன்னா அதே இடத்துல இருந்தால் கண்டிப்பாக ஸ்பைக் ஓபி முடிச்சு விட்ருவாங்க. ஸோ கண்டிப்பாக தெரியும் கொக்கைன் இங்கே தான் இருக்காங்க. ஃபைனல் வந்து ரொட்டேட் எடுத்து கொக்கைன் தெரிஞ்சு. ஸோ ஃபைனல் ஸ்பைக்கு கண்டுபிடிச்சி ஒரு நேட் ட்ரை பண்ணுறாரு. பட் ஸ்பைக் கொஞ்சம் கிளம்பிட்டார். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி போட்டுருக்கலாம். அண்ட் RG நாட்டுகள் வந்து நைட் கிங் வந்து RPயில் டீம் ரூத்லெஸ் நாக் பண்ணுறாங்க. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா பாஸ் பார்த்தீங்கன்னா ஸோ ரிட்டன் நாக் பண்ணுறாரு. யாரும் பார்த்தீங்கன்னா RC நாட்டுடைய கிட்ட நாக் பண்ணுறாங்க. சொன்னால் 2 பேர் தான் இருக்காங்க டீம் RG நாட்டுடன். ரூத்லெஸ் 3 பேர் இருக்காங்க நாக் அவுட் இல்லாமல். ஸோ என்ன பண்ணுறாங்க தெரியல. இந்த ஃபைனலாக போட்டு டீம் ஏஜென்ட்ல இந்த 2 பேர் வந்து ரோட் கிராஸ் பண்ணி தான் வந்துட்டாங்க. பட் 2 பேர் வந்து ஆப்போசிட்டில் மெகா ஓபி பார்த்துட்டு இருந்து வெயிட் பண்ணுறாங்க நினைக்கிறேன். மெகா ஓபி இங்கே வந்துட்டாரான்னு பார்த்துக்கலாம். எஸ் மெகா ஆல்சோ பார்த்தீங்க வந்துட்டாங்க. ரிட்டன் பார்த்தீங்கன்னா டீம் ரூத்லெஸ் பக்கம் ஃபைட் கொஞ்சம் ஹெவியாக போயிட்டு இருக்கிற மாதிரி இது. ஃபைனலாக வந்து ரூத்லெஸில் பாஸ் ஓபி ஸோ பாஸ் நாக் வாங்கியிருக்காரு. ஸோ பாஸ் அண்ட் டீம் RC நாட்டுடல் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு ஒரு 4 ஒரு நாக் அவுட் நினைக்கிறேன். 2 பேர் தான் இருக்காங்க பார்த்தீங்கன்னா. ஸோ டீம் RC 3 பேருமே இருக்காங்க. தெரிஞ்சு ரஷ் பண்ணிடுவாங்க நினைச்சு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டீம் ரூத்லெஸில் 2 நாக் அவுட் பாஸ் அண்ட் அனதர் பேர் பார்த்தீங்கன்னா AP ஆல்சோ நாங்கள் ஃபிளாங்கி அண்ட் சாண்டி மட்டும் தான் இருக்காரு. பார்த்தீங்கன்னா
பிளாங்கி வந்து வந்து வேவ் பண்ணிட்டு இருக்கிறாரு, ஏபி வேவ் பண்ணுறாரு. எனக்கு தெரிஞ்சு டீம் ஆர்சி எனக்கு ரஷ் பண்ணிடுவாங்க, ஃபைனல் ரஷ் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு கீழே அப்படி செக்யூர் பண்ணிட்டு வராங்கன்னு நினைக்கிறேன். ஃபைனல் என்ன ப்ரோ யாருக்கும் கேட்குறேன் தமிழ் கமெண்ட்ரி செலிப்ரேட். ஒரே நிமிஷம் ப்ரோ, கமெண்ட் எதுவும் பார்க்கல, வெயிட் பண்ணு, ஒரே நிமிஷம் பார்த்து சொல்லிடுறேன். பைக் போயிட்டு தேக்குது. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கேருந்து ஒரு மேக்ஸில் ஒரு நாக் பண்ணும்போது இல்லை மேக்ஸ் வந்து ஃபுல் ஹிட்டு ஃபைனலாக வந்து மேக்ஸ் நாக் பண்ணுறாரு. யாரும் பார்த்தீங்கன்னா சாண்டி தான் வந்து ஃபைனலாக மேக்ஸை நாக் பண்ணியிருக்காரு. ஸோ இன்னும் ஒருத்தர் தான் இருக்காரு. ஸோ 2 பேர் தான் இருக்காங்க. ஸோ 2 பேர் ஒரு 2v3 ஃபைட்டு இருந்துச்சு. பாஸில் ரேவ் பண்ண கிடையாது. ஒரு 2v3 ஃபைட் இருந்துச்சு. மேக்ஸை முடிச்சு விட்றாங்க, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஸோ கிட்டுக்கு வந்து ஃபுல் ஹிட் வருது. எல்லா பார்த்து வந்து ஃபுட்டுக்கு டேக் வந்துட்டு இருக்குது கிட்டுக்கு. அண்ட் அவங்க டீம்மேட் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபைனலாக வந்து ஒரு அண்ட் அதே டைம் வந்து டீம் ஏஜென்ட் அண்ட் ஈடிஒய் ஃபைட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மெகா போய் நாக் பண்ணிக்கிறாங்க டீம் ஏஜென்ட்லேருந்து. இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபுல் ஹிட் வந்து நேரில் அண்ட் அதே டைம் வந்து நேடு போடுறாங்க. பட் நேடு கனெக்டாக கிடையாது. அண்ட் பிளாங்கி பார்த்தீங்கன்னா மறுபடியும் பாசி ரேவ் பண்ணிட்டாரு. ஏன் மேலே பார்த்து பாசி ரேவ் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபைனலாக கிட்டுக்கு வந்து ஒரு ஏடபிள்யூஎம் ஷாட் யாருக்கிட்ட வந்து டீம் முல் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஸோ வேற லோட் பண்ணிட்டாங்க டீம் முல் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட் பார்ட்டி எடுக்கிறாங்க டீம் ஆர்சி நாட்டோட தேர்ட் பார்ட்டி எடுத்து ஃபைனலாக பார்த்து 2 பேர் கில் பண்ணியிருக்காங்க டீம் ஆர்சி நாட்டோட. இல்லை ஃபைனலாக 1 மேன் தான் இருக்காரு, அவரையும் பார்த்தீங்கன்னா கில் பண்ணுறாங்க. யார் பார்த்தீங்கன்னா ஸோ ரூத்லெஸ் ஏபிஎஸ் அவர் வந்து ஃபைனலாக கில் பண்ணுறாரு. அந்த ஏஜென்ட் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக டீம் ஈடிஒய் வந்து அந்த இடத்துல முடிக்கிற மாதிரி இது ஸ்பைக்கோ மட்டும் தான் இருக்காரு, ஒரு 1v4 நினைக்கிறேன். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்பைக்கி பார்த்தீங்கன்னா கில் பண்ணி அப்படியே முடிக்கிறாங்க. ஸோ வேற லெவலில் பார்த்தீங்கன்னா டீம் ஏஜென்ட் இருந்தால் ஸோ வேறு லெவலில் 9 கில்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா யாஸ்னியா வந்து எல்லா டீம் பார்த்தீங்கன்னா வைப் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 9 கில்ஸோட பார்த்தீங்கன்னா 4 பேருமே ஸோ யாஸ்னியா விட்டு கிளம்பிடுவாங்க நினைக்கிறேன். ஏன்னா ஜோன் கிடையாது, இப்போ ஜோன் கிளம்புறதுனால. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஜோன் கிளம்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தபடி வேறு ஏதாவது டீம் ஃபைட் எடுக்கிற மாதிரி இல்லை. அப்படியே பார்த்தீங்கன்னா ஸோ கமெண்ட் ஒரு டைம் பார்த்துட்டு வந்துடலாம். ரொம்ப நேரமாக கமெண்ட் பார்க்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். டபிள்யூசி பிடிச்சுள்ள இருக்க ஸ்னைப்பிங்க எப்படி கெடுத்து வச்சிருக்காரு. நான் எதுவுமே பண்ணல ப்ரோ. 18+க்கு ஒருத்தன் இருக்கான் ப்ரோ, அவன்கிட்ட கேளு ப்ரோ. அவன் அது சத்யா ரோசியா டீம் கேட்டு ஒரு கிராட்டோஸ் ஓபி. ஸோ கிராட்டோஸ் ஓபி ப்ரோ பவர் ப்ரோ வந்து யார் சாமி அவர் டீம் அல்ட்ரா ப்ளீஸ் காமிக்கணும். சத்யா ரோசி கண்டிப்பாக காமிக்கணும். ஸோ ரொம்ப நாள் பார்க்கவே இல்லை கமெண்ட்டை. என்ன ப்ரோ யாருன்னு கேட்குற தமிழ் கமெண்ட்ரி செலிப்ரேட்டின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பேசிக்கிறேன். ஸோ ஆர்சி முடிச்சு விட்டாங்க. அண்ட் மிஸ்டர் 18+. ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் ப்ரோ. அசாடு வெல்கம் ப்ரோ. வெல்கம் ப்ரோ. ஸோ அசல் டீம் காமிக்கிறோம். ஸோ அசல் மறந்து சாரி ப்ரோ சாரி. ஸோ அசல் டீம் கேட்டாங்க. ஸோ அசல் டீம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேட்டுருந்தாங்க, நான் மறந்துட்டோம். ஸோ அசல் டீம் எங்கே இருக்காங்க பார்த்தீங்கன்னா செஞ்சு ஃபைனல் லூட் பண்ணிவிட்டு ஸோ எங்கே லூட் பண்ணாங்க. ஸோ ரேண்டமாக செஞ்சு பிளேஸ் லூட் பண்ணிவிட்டு 4 பேர் வந்து ஃபைனல் ஜோன் ரீச் பண்ணிட்டாங்க. டபிள்யூசி ப்ரோ காமிக்கிறோம். டபிள்யூசி கண்டிப்பாக காமிக்கிறேன். ஸோ எஸ்ஆர்பி காமிக்கிறோம். ஸோ டபிள்யூசி அண்ட் எஸ்ஆர்பி காமிக்கிறோம். ஸோ அசல் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஜோன் ரீச் பண்ணிட்டாங்க. இருந்துச்சு எஸ்ஆர்பி இப்போ தான் வந்து கிளம்பி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேலே பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்பி இப்போ தான் கிளம்பியிருக்காங்க. ஸோ இருந்துச்சு நோவா லூட் பண்ணிட்டு இப்போ தான் ப்ரோ கிளம்பியிருக்காங்க. அண்ட் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா டீம் டபிள்யூசி கேட்டாங்க. ஸோ டபிள்யூசி எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டபிள்யூசி ஸோ 4 பேருமே இருக்காங்க. ஸோ ஆனராக் ஒரு 1 கிலோ அண்ட் ரிலாக்ஸ் ஒரு 1 கிலோ எடுத்துக்கிறாரு. எங்கே வந்து பிரிட்ஜ் பிளாக் சொன்ன மாதிரி வந்து பிரிட்ஜ் பிளாக்ல தான் இருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ மிலிட்ரி பேஸ் பிரிட்ஜ் தான் இருக்காங்க பிளாக்ல. எனக்கு தெரிஞ்சு டீம் லாஸ்ட் டைம் ஜோன் வந்து கொஞ்சம் கஷ்டம் இருந்துச்சு. போட் எடுத்து ட்ரை பண்ண, பட் போட் எனக்கு தெரிஞ்சு இருக்க வாய்ப்பு கிடையாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா டீம் எஸ்ஆர்பி பார்த்தீங்கன்னா இருந்த 2 போட்டி தூக்கிட்டு ஸோ நோவாவில் கொண்டு போய் நிறுத்திட்டு வந்துட்டாங்க. ஸோ அல்ட்ரா கேட்டாங்க. ஸோ அல்ட்ராவை காமிச்சிருவோம். ஸோ அல்ட்ரா மறந்துட்டேன், சரி அல்ட்ரா மாதிரி. ஸோ அல்ட்ரா எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அல்ட்ரா தான் ஜோன் மூவ் பண்ணுற மாதிரி இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஸோ அல்ட்ரா பார்த்தா லூட் பண்ணிட்டு கிளம்பியிருக்காங்க. ஸோ 2 வெஹிக்கிள் எடுத்துகிட்டு ஸோ 2 வெஹிக்கிள் இல்லை 3 வெஹிக்கிள் தெரியல. ஸோ ஃபைனல் பார்த்தீங்கன்னா ஒரு வெஹிக்கில் மாட்டிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். 2 டாஜியை கொண்டாந்து குத்தி 6 வெஹிக்கிள் என்ன டாஜில் வந்து ஒரு 3 டாஜியை வச்சுருக்காங்க. ஸோ 2 டாஜி அண்ட் ஒரு ஜீப் வச்சுருக்காங்க. ஸோ 4 பேருமே இருக்காங்க. நினச்சி ஜோன் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பிருத்வி ப்ரோ டீம் ஆர்மி 4M காமிக்கிறேன். ஒரு டீம் ஆர்மி 4M காமிக்கிறேன். ஸோ டீம் அல்ட்ரா பார்த்தீங்கன்னா ஸோ ஐரிச் அடிக்கிறாங்க. ஆல்ரெடி வந்து டீம் நோவா வந்துட்டாங்க. தெரிஞ்சு நோவா பார்த்து தான் வெயிட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். டீம் அல்ட்ரா பேக் சைடில் பார்த்தீங்கன்னா டீம் ஏஜென்ட் வந்து ஜோனுக்கு இப்போ தான் மூவ் பண்ணி வந்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு டீம் ஏஜென்ட் ஒருத்து ஃபைட்டு வந்தால் கண்டிப்பாக டீம் அல்ட்ரா தேட் போயிடுவாங்க. ஸோ பிரேசன் நோப்பிட்டு வந்து வேறு லெவல் ரிஃப்ளெக்ட் ஒரு நோவல் ஒரு நாக் அவுட். தர்பார் பார்த்தீங்கன்னா ஒரு நாக் அவுட் பண்ணுற நோவல் பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்க மைத்தோ எல்பாய் அண்டு ஓபி. ஸோ 2 பேர் தான் இருக்காங்க. எந்த டீம் அல்ட்ரா ரைஸ் பண்ணிடுவாங்க. ஸோ மைத் ஆல்சோ எல்பாய் இருக்கார். ஒரு 1v4 சுச்சுவேஷன் எல்பாய்க்கு. ஸோ எல்பாய் இருந்துச்சு ஒரு நாக் அவுட் பண்ணியிருக்காரு. டபிள்யூபி காட்டுங்க. டபிள்யூபி இல்லை ப்ரோ. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஓபி நேட் யாருக்கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா ஸோ பிரேசன் ஓபியா இல்லை கார்த்திக் இல்லை டிபிகேஎஸ் தீபக் அவர் எடுத்து மாதிரி ஒரு ஓபி நேட். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டீமை முடிச்சுடுறாங்க. டீம் நோவாவை ஒரே ஒரு நாக் அவுட் வாங்கினாங்க. ஸோ யார் அந்த நாக் அவுட் வாங்கினா டிபிகே அவர் தான் நாக் அவுட் வாங்கினார். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா நாக் அவுட் ஆகிற மாதிரி ஒரு நேடை போட்டு வச்சுருக்காரு. ஸோ நாக் அவுட் ஆன சேண்டை பற்றி நேட் அடிச்சு அவரையும் பார்த்தீங்கன்னா கதை மோகே பண்ணிட்டாங்க. டீம் ஏஜென்ட் ஃபைட்டுக்கு வர மாதிரி இருந்துச்சு. டீம் ஏஜென்ட் வந்து நான் ஃபைட்டுக்கு வந்துட்டாங்க நினைக்கிறேன். இல்லை ஃபைட்டுக்கு வர வெயிட் பண்ணுறாங்க டீம் ஏஜென்ட்டும். அண்ட் அதே டைம் பார்த்தீங்கன்னா டீம் டபிள்யூபி இல்லை ப்ரோ டீம் ஆர்மி கேட்டாங்க. ஸோ டீம் ஆர்மி காமிச்சிருவோம். டீம் ஆர்மி எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வேறு டீம் ஆர்மி டீம் ஆர்மி இருக்காங்க. ஹாய் சார்
ஸோ டீம் ஆர்மி வந்து அப்போ அவுட் ஆஃப் ஜோன் வந்து ஜோன் மூவ் பண்ணேன். ஏன்னா ஜோன் வந்து ரிங்க் ஆயிருக்கு, ஜோன் கிளம்ப நினைக்கிறேன் டீம் ஆர்மி. ஸோ டீம் ஆர்மி 2 டீம் வந்தாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆர்மி எஸ் 4M. ஸோ இங்கே தான் இருக்காங்க டீம் ஆர்மி 4M. இங்கே தான் இருக்காங்க, 4 பேருமே இருக்காங்க டீம் ஆர்மி 4M. மேலே ஜோன் கிளம்பணும், ஜோன் கிளம்புறது வைக்கிள் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா மேபி வைக்கிள் வச்சிருக்காங்க, ஒரு டாசியா மட்டும் வச்சிருக்காங்க. எடுத்து ஜோன் கிளம்ப போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தபடி பார்த்தீங்கன்னா எல்லா டீமும் தான் ஜோன் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஃபைனல் பார்த்தீங்கன்னா WC இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸோ டீம் கிளம்பிடுச்சு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு டீம் லாஸ்ட் ஆர்மி எப்படி மூவ் பண்ணாங்கன்னு தெரியல. இந்த இடத்த விட்டு எதாச்சும் ரைட் பிரிட்ஜ் எடுத்துட்டாங்க. வேற பார்த்தீங்கன்னா ஸோ அவுட் ஆஃப் ஜோன் வந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஜோன் போயாகணும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரைட் பிரிட்ஜ் அவுட் ஆஃப் ஜோன் வந்தாலும் சரி, ஜோன் கிளம்பிட்டாங்க. ஃபைனலாக அவங்க ஜோன் கிளம்பிட்டாங்க. WC தெரிஞ்சு இவங்க கிளம்பிட்டாங்க தெரிஞ்சிச்சு நினைக்கிறேன். இவங்களுக்கு வந்து ஃபைனலாக ஜோன் கிளம்புற மாதிரி இருக்குது. ஃபைனலாக வந்து இவங்களும் ஜோன் கிளம்புறாங்க. ஸோ இந்த ஜோன் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஃபைட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ரைட் சைடு மிலிட்ரி பேஸ் சைடு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கொஞ்சம் டீம்ஸ் எல்லாமே இந்த சைடு தான் கொஞ்சம் என்டர் ஆகிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஓவரால் ஃபைட் அதிகமாக இருக்கும். எனக்கு ரூத்தில் சேஃப்டி பண்ணால் ஸோ ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இருக்காரு. ஸோ பேக் சைடு பார்த்தீங்கன்னா வெட்டிலே டீம் 12 வந்துட்டு இருக்காங்க. டீம் 12 யாரும் வந்து ஆர்மி டீம் நினைக்கிறேன். ஸோ ஆர்மி கிடையாது, ஒசாக் வந்துட்டு இருக்காங்க. ஒசாக் தெரிஞ்சு ஜோன் எடுக்கிறாங்க நினைக்கிறேன். இந்த இடத்துல ஃபைனலாக ஒசாக் ஜோன் எடுக்கிறாங்க. டிபிகே ப்ரோ பிக் ஃபேன் ப்ரோ பிக் ஃபேன் ப்ரோ ஓபினேட் ஃபைனலாக வந்து அவர்கிட்ட இந்த ஓபினேட் டிபிகே. ஸோ அவர்கிட்ட வந்து ஒரு ஓபினேட் போட்டு ஃபைனலாக அவர் நாக் அவுட் நடு சைடை பார்த்தீங்கன்னா முடிச்சு கில் பண்ணி விட்டார். எல்பாய் வந்து அப்படி கில் பண்ணி விட்டுருக்காரு வேறு லெவலில். அண்ட் எதஞ்சிட்டு ஒசாக் வந்து கிளம்ப போகிறாங்க எனக்கு தெரியல. ஸோ ஒசாக்கில் பார்த்தீங்கன்னா ஸோ வினோத் மட்டும் பக்கி எடுத்து கிளம்பிட்டாரு. அவங்க டீமேட் எல்லாம் வெயிட் பண்ணி தான் இருக்காங்க. ஸோ எங்கே போகிறாரு வினோத் இருந்துச்சு வேறு பக்கம் இருந்துச்சு போகிறாரு. அதே டைம் இந்த டீம் உள்ஃபிலும் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு டீம் ஆர்மி M4 ஒரு நாக் அவுட் பண்ணி ஃபைனலாக வந்து கில் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் க்ளோஸ் ஃபைட்டாக தெரியல. ஸோ NOS இல்லை ப்ரோ அண்ட் அதே டைம் பார்த்தீங்கன்னா ஸோ டீம் ஆர்மியில் வந்து ஒரு நாக் அவுட் இருந்துச்சு பண்ணிடுவாங்க நினைக்கிறேன். ஸோ யார் அடிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா டீம் WC அதுக்கு பார்த்தீங்கன்னா டீம் WC எடுத்துக்கிறாங்க. டாக்ஸும் பார்த்தீங்கன்னா நாக் அவுட் வாங்கியிருக்காரு. அண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க டீமேட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஐரேனோ. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு ஃபுல் HP லோடு தான் இருக்காரு. தெரிஞ்சு அவரும் நாக் அவுட் வாங்க சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நாக் அவுட் பண்ணிட்டாங்க. வேறு லெவல் பார்த்தீங்கன்னா நாக் அவுட் பண்ணியிருக்காங்க. யார் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கம் வந்து அடி வந்துருக்குது. ஸோ நம்ம ஒசாக்கு இந்த பக்கம் அடிக்கிட்டு இருக்கிற மாதிரி இது ஃபைனலாக வந்து கில் பண்ணுறாங்க. 2 பேருமே கில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரிஃப்ளெக்ஸ் அண்ட் ஆண்ட்ராக் மட்டும் பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாம் வந்து இந்த சேக் எடுக்கிறாங்க. ஏன்னா வேறு வழி கிடையாது. ஸோ எல்லா டீம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டி இந்த சைடு பார்த்தீங்கன்னா டீம் ஒசாக் பார்த்தீங்கன்னா டீம் SRP பார்த்தீங்கன்னா ஃபுல் டீம் எலிமினேட் பண்ணுற மாதிரி டீம் ஒசாக் தெரிஞ்சு டீம் SRP பார்த்தீங்கன்னா ஃபுல் டீமே முடிச்சு விட்டாங்க நினைக்கிறேன். ஒரு டோட்டல் 4 kills எடுக்கிறாங்க. பட் இவங்க டீமில் பார்த்தீங்கன்னா ஸோ மேவரிக் மட்டும் நாக் அவுட் வைக்கிறாங்க. மேவரிக் ரே பண்ணிடுவாங்க. நீங்கள் வந்து ஹைப்பர் நாக் அவுட் வாங்கியிருக்காரு. யார் கிட்டன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஹைப்பரை யார் நாக் அவுட் பண்ணது பார்த்தீங்கன்னா டீம் யார் ஒசாக்கு மட்டும் தான் இருக்காங்க. ஸோ டீம் NMS வந்துருக்காங்க. ஃபைனல் வந்து டீம் NMS வந்திருக்காங்க. ஸோ டீம் NMS இல்லை ஃபாலன். ஸோ ஃபாலன் வந்து ஸோ இங்கே ஒரு நாக் அவுட் பண்ணுறாங்க. அதே டைம் வந்து டீம் WCயில் ஒரு நாக் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 டீம் பக்கம் மட்டும் ஃபைட் போடுறாங்க. அந்த கோஸ்ட் வந்து புள்ளிட்டு வாங்கிட்டு வந்து அப்படியே வந்து ப்ளே பண்ணிட்டு தான் இருக்காரு. அண்ட் வினோத் நால்சோ நாக் அவுட் டீம் ராலன் பார்த்தீங்கன்னா விச்சு நாக் அவுட். அண்ட் ஒசாக்கில் ஒருத்தர் தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். யாரும் பார்த்தீங்கன்னா ஸோ ஓனில் ஒசாக் ஓனில் மட்டும்தான் இருக்கார். ஓனில் ஸோ அவர் ஒருத்தர் தான் இருக்கார். ஓனில்லா எஸ் அவர் ஒருத்தர் தான் இருக்கார். பாய் ப்ரோ சத்யவாஸ் பாய் ப்ரோ செஞ்சு இப்போ தெரியல ப்ரோ. ஸோ ஆர்சி நாட்டோட இல்லை ப்ரோ. செஞ்சு ஸ்டார்டிங் ஃபைட்டில் கொஞ்சம் இது மட்டும் கொஞ்சம் நடந்த ஃபைட்டில் முடிச்சு விட்டாங்க நினைக்கிறேன். அண்ட் எனக்கு தெரிஞ்சு இருக்காங்க ப்ரோ. இருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 4 பேரும் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா அந்த சைட் கொஞ்சம் வெயிட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக நைட் பாட் பார்த்தீங்கன்னா அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தெரிஞ்சு வந்து எப்பவுமே ஃபைட் எடுத்து ஆரம்பிக்கும். அந்த டைம் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுறாங்க. அதே டைம் டீம் முள் வந்து மார்க் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நாக் பண்ணி கில் பண்ணிக்கிறாரு. டீம் முள் பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்காங்க. அவங்க டீம் வந்து ஆல்ரெடி ஒருத்தர் கில் பண்ணிட்டாங்க. யார்கிட்டன்னு பார்த்தீங்கன்னா டீம் ஏஜென்ட் கூட ஃபைட் எடுத்துக்கிறாங்க. ஸோ திவா பார்த்தீங்கன்னா ஒரு பண்ணுறாரு. அண்ட் அதே டைம் இந்த மார்க் ஒயிட்டி யார் எங்கே இருக்காரு அவர் வேற எங்கேயும் வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறாரா இல்லைன்னு தெரியல. மார்க் ஒயிட் இங்கே தான் இருக்காரு. பட் இவர் பார்த்தீங்கன்னா ஒரு 3 kills எடுத்துக்கிறாரு மார்க் ஒயிட்டி மட்டும். ஸோ எந்த டீம் தெரியல மட்டும் நம்மளுக்கு வந்து கன் அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கிற மாதிரி காமிக்குது. ஸோ என்ன ஆச்சுன்னு தெரியல. என்ன டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்குது இவர் ஆடுறதா இவருக்கு பேரோ ஆடுதா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. இவர் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கிற மாதிரி எடுத்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஸோ AWM AK வச்சு பார்த்தீங்களா. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஸோ சிங்கிள் டேப் பண்ண அவர் பார்த்தீங்கன்னா ஸ்னைப் பண்ண அப்படி மாதிரி 2 பேரும் பார்த்தீங்கன்னா மாற்றி அடிச்சுக்கிறாங்க கொஞ்சம் டைம். ஏன்னா வந்து ஜோன் இருக்குது. ஸோ அடுத்த ஜோன் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கே தான். ஸோ வேறு லெவல் ஜோன் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ஜோன் அட்வான்டேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை ஜோன் இல்லையா யார் ஜோன் கிடையாது. டீம் அசல் ப்ரோ அசல் காமிப்பா பிரித்தி வெங்கட் அசல் காமிக்கிறேன். ஸோ அசல் எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அசல் எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் ஜோன் மூவ் பண்ணாங்க. இப்போ தான் ஜோன் மூவ் பண்ணுற மாதிரி இருக்குது. யார் வந்து டீம் 20 கண்டிப்பாக இவங்களை வந்து ஜோன் பிளாக் பண்ண வாய்ப்பு இருக்கா. இல்லை ரைட் சைட் ரொட்டேட் எடுத்து ஜோன் ரொம்ப போகிறாங்க என்ன பண்ண போகிறாங்க. நாலு வந்து டீம் 20 இருக்காங்க. லெஃப்ட் சைடில் வந்து டீம் அல்ட்ரா வந்துட்டு இருக்காங்க. ஸோ டீம் அல்ட்ரா கண்டிப்பாக வந்து எந்த டீம் அசல் பக்கம் தான் வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அதிகமாக இல்லை அப்படி சைட்டாக கொண்டு போய் எந்த கட்கால் நிறுத்த போகிறாங்களா. ஸோ என்ன பண்ண போகிறாங்க இல்லை கட்கால் எந்த டீம் கிடையாது. ஸோ கட்கா ஜோன் எடுக்கலாம் டீம் அல்ட்ரா. ஸோ எந்த கட்கா ஜோன் எடுக்கிற மாதிரி தெரியும். ஃபைனலாக பார்த்தா கட்கால் டீம் வந்து கட்கா ஜோன் எடுக்கிறாங்க டீம் அல்ட்ரா. தெரிஞ்சு ஸோ ஃபுல் ஃபஸ்ட் அட்வான்டேஜ் இங்கே எடுத்துக்கிட்டாங்க. தெரிஞ்சு அடுத்த வாரம் டீம் கண்டிப்பாக முடிச்சிடும் வாய்ப்பு இருக்குது. இந்த RL சாண்டி பார்த்தீங்கன்னா ஸோ டீம் 16 வந்து ஒரு நாக் அவுட் பண்ணியிருக்காரு. RL சாண்டி ஸோ எங்கே வந்து கார் நாக் அவுட் பண்ணியிருக்காரு. எந்த கொஞ்சம் லாங் ரேஞ்ச் ஃபைட் மாதிரி தான் போயிட்டு இருக்குது. லாங் ரேஞ்ச் ஃபைட் தான் போயிட்டு அண்ட் ஃபாலன் கோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்மியில் பார்த்தீங்கன்னா சூர்யா ஓபி நாக் பண்ணியிருக்காங்க. ஆர்மி M4M சூர்யா நாக் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா டீமும் தான் கொஞ்சம் லாங் ரேஞ்ச் ஃபைட்டை தான் எடுத்துருக்காங்க. இந்த ஜோன் முடியும் போது தான் கொஞ்சம் க்ளோஸ் ரேஞ்ச் ஃபைட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். இவங்க டீம் சூர்யா ஓபி நாக் அவுட் இருக்காரு.
ஸோ அவர் எங்கே இருக்கார் பார்த்து எங்கே தான் இருக்கார் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க ஒரு நாக் அவுட் பண்ணாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபாலன் நினைக்கிறேன். ஃபாலன் நாக் பண்ணாங்களா, ஃபாலன் வந்து எங்களை நாக் பண்ணிடுறாங்க. அந்த ஓஎக்ஸ் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஸோ நாக் அவுட் பண்ணிட்டுறாரு நினைக்கிறேன். க்ளோஸ் ரேஞ்ச் ஃபைட் எடுக்கிற மாதிரி இருக்குது டீம் ஓஎக்ஸ். ஸோ ஓஎக்ஸ் பக்கம் போகும்போது ஸோ அவங்க எங்கேயோ ஃபைட் எடுத்துருக்காங்க. இந்த க்ளோஸ் ரேஞ்ச் ஃபைட் வந்து க்ளோஸ் ரேஞ்ச் ஃபைட் தான் போயிட்டு டீம் 3 கூட எடுத்துருக்காங்க. டீம் 3 யார் வந்து டீம் டிபி கூட ஃபைட் போயிட்டு டீம் டிபியில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு நாக் அவுட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ யாருன்னு தெரியல. ஸோ யார் நாக் அவுட் பண்ணது நாக் அவுட் பண்ணியிருக்காங்களா, பாரி தான் நாக் அவுட் பண்ணிக்கிறாங்க. பாரி ரே பண்ணுறாங்கன்னு தெரியல. அந்த பிரதான ஆல்சோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லிட்டு வாங்குறாரு. பிரதான பார்த்தீங்கன்னா ஸோ எங்கேருந்து வந்து தேட்படி வர மாதிரி இருக்குது. ஸோ தேட்படி வந்து புல்லட்ஸ் ஃபயர் கன்சிடர் ஷார்ட்ஸ் கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ லாஸ்ட் டைம் வந்து ஸோ இந்த டைம் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு ரெண்டு டீம் நடுவில் உட்காந்து பைக்கில் இருந்து சுற்றிட்டு கண்டிப்பாக முடிச்சுட்றாங்க. மான்கி பார்த்தீங்கன்னா ஜாலியாக போயிட்டு ரெண்டு டீம் நடுவில் போயிட்டு ஒரு ஸ்பீட் ரெண்டு டீம் பண்ணியிருந்தா கண்டிப்பாக மான்கி கில் பண்ணியிருப்பாங்க. அதே டைம் வந்து ரைட் சைடு ஆல்ரெடி டீம் அல்ட்ரா இருக்கிறாங்க செஞ்சு ஸோ கட்கா ஒரு எடுக்கிற மாதிரி இல்லை. ஸோ ஃபுல்லாக ரெட் ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணுறாரு. அண்ட் அதே டைம் வந்து டீம் ஆர்மி 4M ஸோ அவங்களுக்கு வந்து வைக் எடுத்து போயிடுறாங்க. அவங்க டீம் வைக்கில் வந்து ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸோ போக தள்ளிடுச்சு தெரிஞ்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்டில் போயிட்டு கண்டிப்பாக டீம் முடிச்சுடுவாங்க. டிபியில் பார்த்தீங்கன்னா ஸோ பாரி கில் பண்ணியிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா டீம் ஓஎக்ஸ் பார்த்தீங்கன்னா கில் பண்ணுறாங்க. ஓஎக்ஸ் டீம் பார்த்தீங்கன்னா ஸோ ஜோன் அட் வந்து ஜிரிகேஸ் இந்த ரிட்ஜ் அப்படியே எடுத்து வெயிட் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து ஜோன் இருக்குன்றதால அப்படியே ரிட்ஜ் எடுத்து வெயிட் பண்ணுறாங்க. டீம் டிபி வந்து வேறு ஏதாவது டீம் வந்து ஃபயர் பண்ணி முடிச்சுட்டுருக்காங்க. ஸோ பிரசன்னா ஆல்சோ நாக் அவுட் ஆகியிருக்காரு. யாரும் தெரியல. ஸோ யார் நாக் அவுட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஸோ டீம் லாஸ்ட் ஆர்மியாக பார்த்தீங்கன்னா டீம் லாஸ்ட் ஆர்மி எங்கே இருக்கான்னு வந்து ஸோ லாஸ்ட்டு வந்து அங்கேருந்து லாங்லேருந்து வந்து ஸோ ஸ்ப்ரே பண்ணி கில் எடுக்கிறாங்க. அவங்க டீம் வந்து ஒரு நாக் அவுட் இருந்திருக்கு. அண்ட் ஆர்மி 4M பார்த்தீங்கன்னா டீம் அதில் ஒரு நாக் அவுட் பண்ணுறாங்க. ஸோ எல்லா டீம் வந்து அது வேறு லெவலில் ஃபைட் போயிட்டு தான் இருக்குது. ஸோ ஒரு 44 மெம்பர்ஸ் வந்து அலைவாக இருக்காங்க. அண்ட் 13 டீம்ஸ் இருக்குது. அண்ட் டிபியில் பார்த்தா நிதிஷ் ஆல்சோ நாக் அண்ட் சுஜய் மட்டும்தான் இருக்கார். ஒரே ஒரு தான் இருக்கார். பாபா கேமிங் ஹாய் ப்ரோ என்ன ப்ரோ பாபா பிளக்ஸின்ற மாதிரி பேர் ரெண்டு ஜப்பில் வச்சுக்கிறீங்க. ஸோ ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ. அண்ட் டீம் 16 இங்கே தான் இருக்காங்க. எனக்கு நிதிஷ் பார்த்தா ஸோ பக்கத்தில் தான் இருக்கார். எனக்கு ஒரு நேட் டைம் நிதிஷ் இவர் கில் எடுத்துக்கலாம் பட் தெரியாது நினைக்கிறேன். அண்ட் இங்கே ஒரு ஃபைட் க்ளோஸ் ஃபைட் ஒரு வாய்ப்பு இருக்குது. டீம் ரூத்லெஸ் அண்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா டீம் 16 ஃபைட் வர வாய்ப்பு இருக்குது. அந்த ஃபைனலாக வந்து ஃபாலன் கோஸ்ட் வந்து ஏஜென்ட் கொக்கைன் மட்டும் இருந்தால் நினைக்கிறேன். கொக்கைனை கில் பண்ணுறாங்க. ஸோ ஸோ ஃபாலன் ஆல்ரெடி வந்து ஒரு 4 கில்ஸ் எடுத்துக்கிறாங்க. எனக்கு டீம் 2 டீம் பக்கத்தில் இருக்குது. யார் வந்து டீம் ஏஜென்ட் அண்ட் டீம் WC பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்காங்க. அண்ட் அதே டைம் வந்து ஏஜென்ட் 2 பேர் இருக்காங்க. 2 டீமுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா டீம் WC மாட்டிச்சு. லெஃப்ட் சைட் போனாலும் பார்த்தீங்கன்னா டீம் ஃபாலன் அடிக்கும். ரைட் சைட் போனால் கண்டிப்பாக டீம் ஏஜென்ட் அடிக்கும். ப்ரோ ரூக்ஸ் ஃபைட் காமிக்கும் ப்ரோ. ரூக்ஸ் எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரூக்ஸ் வேறு சார் ரூக்ஸ் இல்லையா இருக்குது. அரே எஸ் ரூக்ஸ் இருக்காங்க. ஸோ ரூக்ஸ் ஃபைட் போயிட்டு தான் ப்ரோ. ரைட் ப்ரோ சாரி ப்ரோ. ஸோ ரூக்ஸ் வந்து ஜோன் பிளாக் பண்ணுறாங்க நினைக்கிறேன். கண்டிப்பாக ஜோன் பிளாக் பண்ணி அடிக்க வாய்ப்பு இருக்குது. யார் பார்த்தா டீம் அல்ட்ராவும் சும்மா ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே. இந்த டீம் அல்ட்ரா ஜோன் பிளாக் பண்ணுவாங்க. கண்டிப்பாக டீம் அல்ட்ரா ஜோன் வர வாய்ப்பு இருக்குது. அடிக்கும் ஃபைட் வர வாய்ப்பு இருக்குது. இங்கே பார்த்தா டீம் 69 வந்து ஒரு ஃபைட் போயிட்டு இருக்குது. ஃபைனலாக பாலனில் ஒரு நாக் அவுட் நினைக்கிறேன். வேறு ஸ்பெக்டேட்டு மாற மாட்டேங்குது. அதுதான் நம்ம இருக்கும். நிறைய இங்கே இருக்காங்களா பாலன் எஸ் இங்கே தான் இருக்காங்க. ஸோ 2 டீம் நடுவில் வந்து டீம் WC மாட்டிட்டு என்ன பண்ணால் வெயிட் பண்ணுறாங்க. நேரம் கால்சோ நாக் வாங்கிறாங்க. ரெவலாக்ஸ் மட்டும் தான் இருக்காரு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டீம் ஃபாலன் ரெஸ்ட் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு முடிச்சுட்றாங்க நினைக்கிறேன். ஸோ வரவேற்பு பார்த்தீங்கன்னா ஃபுல்லிட்டு வாங்கிடுறாரு. என்ன ப்ளட் ஃபயர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லிட்டு வாங்கிடுறாரு. அந்த அதே டைம் வந்து டீம் ஏஜென்ட்டில் 2 பேரும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அண்ட் டீம் ஃபாலனில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து விச்சு நாக் அவுட் இருக்காரு. விச்சு ஆல்ரெடி பண்ணணும். அண்ட் கிளச்சர் வந்து க்ளோஸ் போய் முடிச்சு விடலாம். என்ன WC ஒரே ஒரு தான் இருக்காரு. அண்ட் கிளச்சர் பார்த்தீங்கன்னா டீம் ட்ரை பண்ண போயிட்டு நினைக்கிறேன். அந்த டைம் யூஸ் பண்ணி டீம் ஏஜென்ட் பார்த்தீங்கன்னா டோன் எஸ்கேப் ஆகிட்டா மூவ் பண்ணிட்டாங்க. அண்ட் ரிலாக்ஸ் வந்து ஒரு நாக் அவுட் பண்ணி கில் செக்யூர் பண்ணுறாங்க நினைக்கிறேன். அதனால வந்து கோஸ்ட் நாக் பண்ணி கையால் வந்து கில் செக்யூர் பண்ணியிருக்காரு. மேபி ஸோ ரிலாக்ஸ் இருந்து ஒரு 1v4 பார்க்க முடியுமா தெரியல. ஆல்ரெடி ஒரு கில் பண்ணியிருக்காரு. இன்னொரு நாக் அவுட் பண்ண முடியுமா தான் ஃபுல்லிட்டு வாங்குறாரு. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக கில் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஸோ ஏறி வந்து கில் பண்ணிட்டாங்க டீம் ஃபாலன். பட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு கோஸ்ட்டை பார்த்தீங்கன்னா நாக் பண்ணி கில் பண்ணிட்டு தான் போயிருக்காரு. ஒரு கில் எடுத்துகிட்டு தான் போயிருக்காரு. அதே டைம் டீம் 69 பார்த்தீங்கன்னா ஒரு ஓபி நேடு வந்துருக்குது. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா டீம் 69 அண்ட் அசல் கோடையான்னு பார்த்தீங்கன்னா ஸோ அசல் இல்லை. ஸோ டீம் 69 டீம் ரூத்லெஸ் நேடு போட்டாங்களா இல்லை டீம் யாருக்கு போட்டதுன்னு தெரியல. ஸோ ஃபைனலாக பார்த்து ஒரு நேட் போட ஒரு கில் எடுத்திருக்காங்க. ஸோ மேபி வார் மேட்ச் இல்லையா ப்ரோ கிளான் வார் இல்லை ப்ரோ. கிளான் வார் இல்லை ப்ரோ. அதுக்கு எப்படியோ ஸ்டாப் பண்ணிச்சு ப்ரோ கிளான் வார்லாம். அண்ட் அடுத்தபடியாக பார்க்கும்போது தெரிஞ்சு ஓஎக்ஸ் கண்டிப்பாக டீம் முடிச்சுட வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓஎக்ஸ் வந்து ஃபுல் வியூ இருக்குது. பட் கிளம்பிட்டாங்க. ஸோ 16 வந்து ஃபுல் ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. அண்ட் அதே எட்டு பேப்பர் பார்த்தீங்கன்னா டீம் இப்போ நிறைய ரூத்லெஸில் ஒரு நாக் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ எட்டு பேப்பர் ப்ரோ கமெண்ட்ரி சூப்பராக பண்ணுறீங்க. தேங்க்யூ ப்ரோ. ஸோ வந்து 8 பேர் பார்த்தீங்கன்னா ஸோ ரூத்லெஸ் ஒரு கில் பண்ணியிருக்காங்க. ஸோ நாக் அவுட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து டீம் அல்ட்ரா பார்த்தா ரூட்ஸ் கூட ஃபைட் ஆரம்பிச்சாங்க. தீபக் வந்து ஃபுல்லிட்டு வாங்கிட்டு ரெண்டு ஜோன் அடிச்சிடா நினைக்கிறேன். ஃபைனலாக பார்த்தா ஸோ இருக்கிற வைக்கில் வச்சு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஸோ ஜோன் எடுக்கிறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா கார்த்திக் கோபி நாக்கு வராரு. தர்பாருக்கு வந்து ஸோ பேக் சைடில் வந்து அடிட்டு வந்துருக்கு. தெரிஞ்சு வேறு லெவல் தேட் போட்டு வாங்கிக்கிறாங்க டீம் அல்ட்ரா. ஸோ 2 பேர் வந்து நாக் அவுட் அண்ட் ஆல்ரெடி 2 பேர் இருக்காங்க. கொஞ்சம் கவர் வந்து கண்டிப்பாக டீம் ரிவே பண்ணிடுவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே பிரேசன் அண்ட் டிபிக்கு வந்து கவரில் தான் இருக்காங்க. தர்பார் அப்படி ஜோன் போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கில் பண்ணிட்டாங்க. கார்த்திக் கோபி கில் பண்ணிட்டாங்க. ஸோ தர்பாரால் ரிவே வாங்க முடியும். வந்து ஃபைனலாக வந்து தர்பார் வந்து வந்துட்டாரு. தர்பார் ரிவே பண்ணிடுவாங்க நினைக்கிறேன். அசர்ல டீம் 16 பக்கம் ஃபைட் பண்ணிட்டு 16 வந்து ஸோ கேப்பில் நாக் அவுட் வாங்கிறாரு. அசர்ல வந்து ஏசோபி வந்து லாஸ்ட் டைமுக்கு ஒரு ஓபி நேடு போட்டு ஒரு 2 நாக் வச்சிருக்காருங்க. ஸோ கூகுள் அண்ட் அவன் டீமேட் இன்னொருத்தர் ஸோ 2 நேடு ஸோ ஒரே நேடு வந்து 2 நாக் அவுட் ஒரு வேற லெவல் ஜிஜி நேடு ஃப்ரம்
அசல் ஏசுன்னு நினைக்கிறேன். ஓஎஸ்ஓபி அவர் தான் வந்து நேட் போட்டு எடுத்துருக்காரு, வேற லெவல் கில். ஸோ ஃபைனல் ஒருத்தர் தான் இருக்காருன்னு நினைக்கிறேன், அவருக்கு மட்டும் நேட் போட்டு முடிக்கிறாருங்க. ஸோ நம்ம ஏஎஸ்ஓபின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஓபி நேட்னா ஒருத்தர் தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் ஆர்மி ஃபைனல் 1 மேன் சரி 3 பேர்த்த முடிச்சு விட்டுருக்காங்க வேற லெவலில். அதே டைம் வந்து டீம் உல்ஃப் வந்து ரூத்லெஸ் ஒரு நேடு, உல்ஃப் திவா செஞ்சு ஒரு நேடு போட்டு ஓபியை பார்த்தீங்கன்னா ஒரு கில் எடுக்கிறாங்க. ஸோ வேற லெவல். ஸோ எல்லாரும் வந்து நேடு கில் பண்ணி இந்த மேட்ச் அதிகமாகவே இருக்குது. அண்ட் டீம் 69 பார்த்தீங்கன்னா ஸோ பேனிக் அண்ட் கேபிள் நாக் அவுட் அண்ட் கோகுல் நாக் அவுட் இந்த ஃபைனல் பார்த்தீங்கன்னா கோகு கில் பண்ணிட்டாங்க. அண்ட் ஸ்டார்க் மட்டும் தான் இருக்காரு. ஸோ ஸ்டார்க் வந்து இப்போ டீம் 2 பேர் தெரியவே ஆகணும், அவரும் கவர் எடுக்கணும். ஸோ அவர் என்ன பண்ண போகிறான்னு தெரியல. அண்ட் டீம் அல்ட்ரா பார்த்தீங்கன்னா ஸோ டீம் அல்ட்ரா சாண்ட்விச் ஆகிட்டாங்க. ஃபைனல் டீம் அல்ட்ராவே முடிச்சு விட்ட மாதிரி தெரியுது. டீம் அல்ட்ரா ஸோ சரியான சாண்ட்விச். அண்ட் ஃபைனல் மேன் பார்த்தீங்கன்னா தர்பார் மட்டும் தான் இருக்காங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா டீம் வந்து கொஞ்சம் வேற லெவல் செட் பண்ணி வாங்கி ஃபைனல் டீம் எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்க. ரூக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அட்வான்டேஜ் இல்லை. அண்ட் ஸோ அது இது வரைக்கும் அட்வான்டேஜ் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா ஜோன் கிடையாது. அண்ட் ஓஎக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தான் இருக்காரு, சுஜல் ஆல்சோ நாக் அவுட் இருக்காரு. ஆல்ரெடி 2 பேர்த்த முடிச்சுட்டு இருக்காங்க. ஒரே ஒரு இவருக்கு வந்து எங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரேண்டம் ஃபயர் வந்துட்டு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஸோ ரேண்டமாக ஃபயர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்மோக்லேயே வந்து ரேண்டம் ஃபயர் பண்ணுறாங்க. ரூக்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே ஜோன் நிறைய பார்த்தீங்கன்னா ஸோ சோலோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜோன் எடுக்க போகிறாங்க. எல்லாம் எங்கே எனிமிக்கிறாங்க ஸ்பாட் பண்ணிட்டு இருந்து ஜோன் எடுக்க போயிட்டு இருக்கிறாங்க நினைக்கிறேன். ஸோ எந்த இடத்துல ஜோன் எடுக்கலாம் பார்த்தீங்கன்னா ஸோ டீமேட்டுக்கு வந்து இது பண்ணிட்டு இருக்காரு. அதர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் டீம் 69 முடிக்கிறாங்க. ஸோ அதர் வந்து ரஷ் பண்ணி டீம் 69 முடிக்கிற மாதிரி இருக்குது. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அதர் டீம் 69 முடிச்சுவாங்களா, ஃபைனல் வந்து டீம் 69 முடிச்சிட்டாங்க. அண்ட் தர்பாரை பார்த்தீங்கன்னா ஸோ ஓஎக்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா தர்பார் ஒருத்தர் தான் இருந்தார். சரி டிவியில் பார்த்தீங்கன்னா தர்பார் மட்டும்தான் அவரையும் முடிச்சுடுறாங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ கோல்டி ஓபி பார்த்தீங்கன்னா ஸோ சாண்டி ஃபுல்லிட்டு வைக்கிற ஒரு சாண்டி பார்த்தீங்கன்னா கவருக்கு போய்ட்டு கில் பண்ண முடியாது. அந்த பார்த்தீங்கன்னா அதர் மிஸ்டர் ஸ்ப்ரே பார்த்தீங்கன்னா ரூஃபில் ஒரு நாக் அவுட் பண்ணுறாரு. ஸோ ஸ்ப்ரே எங்கே இருக்காருன்னு தான் ஸ்ப்ரே பார்த்தீங்கன்னா ஸோ லெஃப்ட் சைடில் ஃபைட் எடுத்து மாதிரி இது ஸ்ப்ரே வயசு ஸ்ப்ரே பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே எங்கே இருக்காருன்னு கண்டுபிடிக்க முடியலான்னு ஸ்ப்ரே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஃபைட் எடுத்துக்கிறாரு. ஸோ அதர் ஸ்ப்ரே அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரூட்ஸ் வந்து அவுட் ஆஃப் சொல்லி நாக் அவுட் வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஃபைனல் வந்து ரூட்ஸ் அவுட் ஆஃப் சொல்லி நாக் அவுட் வாங்குறாங்க. ஏஜென்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸோ லினக்ஸ் மட்டும்தான் இருக்காரு. அவங்க டீமில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கில் பண்ணிட்டாங்க. அண்ட் ரூட்ஸில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒருத்தர் தாங்க இருக்காரு, 3 பேர்த்த முடிச்சு விட்டுருக்காங்க. அண்ட் சாண்டி கிட்ட இருந்து ஒரு ஓபி நேட் அண்ட் 8 பேருக்கு மேலே போட்டுக்காரு. யார் நாக் அவுட் வாங்கணும் பார்த்தீங்கன்னா ஸோ பேங்க் கோகு அவர் தான் நாக் அவுட் வாங்கிறாரு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஓஎக்ஸ் பார்த்தீங்கன்னா சோலோ ஒருத்தர் இருந்தார், அவரும் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் சொல்லி கில் ஆகிறாரு. ஐட்ரேபர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாருமே லிட் வாங்கிருக்காங்க ஃபுல் லிட்டு. அண்ட் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ரூத்லெஸ் இருந்து ஒரு ஃபிளாங்கி கிட்ட இருந்து ஒரு ஓபி நேட் 2 நாக் அவுட் பேங்க் கோகு அண்ட் ராபின் FTW. ஸோ 2 நாக் அவுட் வேறு லெவல் நாக் அவுட். ஸோ ஃப்ரம் ஃப்ளாங்கி கிட்ட வந்த நேட் நினைக்கிறேன். ஸோ மறுபடியும் நேட் ட்ரை பண்ணாரு, மேபி டீமை முடிச்சுட்டு வரா. ஸோ ஒரு 1v4 நேட்டில் கட் பண்ண வரான்னு போவோம். அரே அவத்தர் ஓபி ஆல்சோ நாக் அவுட்டுங்க. ஸோ வேறு லெவலில் பினமன் ஒருத்தர் மட்டும் தான் இருக்காரு. ஸோ ஒன்லி 1 மேன் ஃபைனல் காய். இவருக்கு ஒரு நேட் விடுமா, இவரே நேட் பிடிச்சிட்டு என்ன பண்ணுறாரு. ஸோ இவர் ஒரு நேட் ட்ரை பண்ணுறாரு, மேபி ஸோ ஃப்ளாங்கிக்கு நேட் விடும்போது இல்லை. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஸோ ஆஸ் மிஸ்டர் ஸ்ப்ரே சரி யார் மிஸ்டர் ஸ்பார்க்கி பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஸோ ஃப்ளாங்கி நாக் பண்ணி கில் பண்ணுறாங்க. ஸோ ஃப்ளாங்கி கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஓபி நேட் 2 கில் ஒரு நாக் அவுட் பண்ணியிருக்காரு. ஸோ அவத்தார் கில் பண்ணுறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஸோ அவரை கில் பண்ணிட்டு போயிட்டாங்க டீம் அசரில் இருந்து. ஸோ டீம் வெற்றி பேரில் பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் இருக்காங்க. ஸோ அண்ட் அதே டைம் பார்த்தீங்கன்னா டீம் ரூத்லெஸ்ஸில் ஸோ பாஸ் அண்ட் சாண்டி அவங்க டீம் 2 பேர் தான். அந்த டீம் அதில் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு 3 பேர் இருக்காங்க. டீம் ஏஜென்ட்டில் ஒரே ஒருத்தர் இருந்தார், அவரையும் பார்த்துக்கலாம். அதில் ஏசோபி பார்த்தீங்கன்னா ஸோ முடிச்சு விட்றாரு. 2 ஸ்பார்க்கிக்கு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு வேறு லெவல் டேங்க் ஸோ டிபி வச்சு ஸ்ப்ரே பண்ணி நாக் அவுட் பண்ணுறாருங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ரூத்லெஸ் பாஸ் தேஸ் அவர் தான் வந்து கில் நாக் அவுட் பண்ணியிருக்காரு. அவங்க டீம் அட்டாக் பார்த்தீங்கன்னா கில் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா ஸோ ரிவெஞ்ச் எடுக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு கில் பண்ணிடுவார், என்ன பண்ணுவார் தெரியல. ஸோ M24 நான் யாராவது ஸ்ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டீம் தான் இருக்குது, ஒரு 3 மேன் ஸ்குவாட் அண்ட் 2 டியோ அண்ட் ஒரு சோலோ. ஸோ ரூட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய டோ மட்டும்தான் இருக்காரு. அண்ட் அதே டைம் பார்த்தீங்கன்னா டீம் எத்திரி பேரில் பார்த்தீங்கன்னா ஸோ அவத்தார் ஓபி அண்ட் பினாமினோன். ஸோ அவர் அண்ட் அப்படியே போகும்போது டீம் அசரில் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பாஸ் ஸ்பார்க்கி அண்ட் கோல்டி ஓபி அண்ட் ஓபி அண்ட் ரூத்லெஸில் பார்த்தீங்கன்னா சாண்டி அண்ட் பாஸ். ஸோ 2 பேர் தான் இவங்க டீமில் இருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 8 பேர் நிறையவே இருக்காங்க, ஒரு 4 டீம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஸ்பார்க்கி பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஜோனில் கில் ஆகிறாரு. எனக்கு வந்து ரிவே பண்ண முடியல, ஜோன் மூவ் ஆரம்பிச்சனால ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அவரும் அவுட் ஆஃப் ஜோனில் கில் ஆகிட்டார். அண்ட் 2 பேர் தான் இருக்காங்க, ஒரு அண்ட் டியோ அண்ட் ஒரு சோலோ. ஸோ யார் ரிட்டன் அடிக்க போகிறது இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஜோன்லேயே ஸோ ட்ராவல் பண்ணிக்கிறார். பாஸ் வந்து அவுட் ஆஃப் ஜோன்லேயே ஸ்டாண்ட் பண்ணுறாரு. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ எட்ரி பேர் பினாமன் பார்த்தீங்கன்னா ஸோ ரூட்டில் சாண்டி நாக் பண்ணி கில் பண்ணிடுவாங்க. இது ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சாண்டி கில் பண்ணுறாங்க டீம் 8 பேர்லேருந்து. ஸோ ஒரு 2 டியோ அண்ட் 2 சோலோ. ஸோ யார் இந்த ஃபைனலில் டின்னர் எடுக்க போகிறது இல்லை. எனக்கு தெரிஞ்சு யாருக்கும் நான் யார் ஸ்பாட்டு தெரியல நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஜோன் இருக்கிற மாதிரி டீம் அசல் கிட்ட தான் பார்த்தீங்கன்னா ஜோன் அட்வான்டேஜ் இருக்குது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 14 கில்ஸ் எடுத்துக்கிறாங்க டீம் அசல். ஸோ ஒரு ஜிஜி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் ரூட்லெஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு 9 கில்ஸ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் அப்படியே பார்க்கும்போது டீம் 8 பேர் பார்த்தீங்கன்னா அவங்களும் ஒரு 7 கில்ஸ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் ரூக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ ரூக்ஸ் எவ்வளோ கில் எடுத்துக்கிறாங்க, ரூக்ஸ் பார்த்தீங்கன்னா 4 கில்ஸ் எடுத்துக்கிறாங்க. எல்லா டீமும் தான் ஸோ தேவையான கில்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த டின்னர் அடிக்க போகிறது தான். ஸோ யாரும் இல்லை. ஸோ யார் அந்த டின்னர் அடிக்க போகிறாங்க, யார் அந்த டாப் 3 வர போகிறது இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஸோ டாப் 3 சுவிட்ச் யார் வர போகிறாங்க, யார் டின்னர் அடிக்க போகிறாங்க கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் ப்ரோ. மோட்டலா ப்ரோ அப்புறம் கால் பண்ணிட்டேன். நெரோட்டோக்கு பார்த்தீங்கன்னா ஜோன் கிடையாது. ஜோன் போகணும் 23 மீட்டர் ஜோன் போகணும். கண்டிப்பாக எந்திரிச்சிட்டாரா இருந்துட்டா கண்டிப்பாக லெஃப்ட் சைடில் அவத்தார் வந்துட்டாரு. கண்டிப்பாக அவத்தார் பண்ணுவார். வேலை வந்து இவர் அவத்தார் ஸ்பாட் பண்ணுறாரு. அதுக்கு வந்து அவத்தார் பார்த்து எந்திரிச்சு நெரோட்டோ கில் பண்ணிடுவார். இல்லை ஸோ அவத்தார் எந்திரிச்சு போய் எனக்கு ஜோனுக்கு எந்திரிச்சு கில் பண்ணிடுவாரு. வேலை பார்த்தீங்கன்னா ஸோ கில் பண்ணுறாங்க, யார் கில் பண்ணதுன்னு தெரியல. ஜஸ்ட் அவத்தார் கில் பண்ணிடுறாரு. அதே டைம் வந்து பாஸ்
அதில் யார் ஒரு 1v2 பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து ஃபைனல் டீம் அதில் 2 பேர் இருந்தாங்க. 2 பேரையும் கில் பண்ணி ஒரு 11 kills எடுக்கிறாங்க. டீம்மேட் வந்து டீம் ஒரு 11 kills எடுக்கிற டீம் ரூத்லெஸ். ஒரு 1v2 சுச்சுவேஷன் எனக்கு யாருக்கு டின்னர் அடிக்க போகிறாங்க தெரியல. ஸோ ஃபைனல் வந்து க்ளோஸ் ஏரியா வர டேபிள் வந்து க்ளோஸ் ஏரியா ஒரு நாக் அவுட்டு. ஸோ அவன் நாக் பண்ண முடியுமா? எதிர்த்து நாக் பண்ணிட்டு ஒரு வேறு லெவலுக்கு ஃபைனல் ஒரு 1v4 பண்ண மாதிரி இருக்கும். ஸோ பாஸுக்கு பாஸ் என்ன பண்ண போகிறாரு? அவத்தார் ஒருத்தர் மட்டும் தான் இருக்காரு எனக்கு தெரிஞ்சு. ஸோ அவத்தார் வந்து பிளேஸ் வீல் பண்ணுறாரு எனக்கு தெரிஞ்சு வந்து. ஸோ வினவன் வந்து டீம்மேட் வந்து ஸோ எங்கே இருக்காரு வந்து ஸ்பாட் பண்ணி கொடுக்குறாரு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவத்தார் பார்த்துட்டாரு நினைக்கிறேன். கண்டிப்பாக மாட்டி போகிற நினைக்கிறேன். ஸோ வேறு லெவல் ஓபி நேடுங்க. ஸோ பாஸ் கிட்ட வந்து ஒரு ஓபி நேடு அவத்தார் ஓபி வந்து கில் பண்ணி ஸோ பாஸ் ஓபி வந்து ஃபைனலாக பார்த்து ஒரு 4 மேன் வந்து கில் பண்ணி ஒரு டீமே பார்த்தீங்கன்னா ஸோ டின்னர் கொண்டு வந்துருக்காரு. ரூத் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஃபைனல் டின்னர் அடிச்சிருக்காங்க. ஒரு 13 கில்ஸோட பார்த்தீங்கன்னா ஸோ ரூத் பிளேஸ் டின்னர் அடிக்கிறாங்க. அண்ட் செகண்ட் பிளேஸில் பார்த்தீங்கன்னா ஹெட்ரியபர்ஸ் இருக்காங்க. அவங்க ஒரு 8 கில்ஸோட பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளேஸ் எடுக்கிறாங்க. அண்ட் தேர்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ரூக்ஸ் இருக்காங்க. ஸோ ரூக்ஸ் பக்கம் ஒரு 4 kills. அண்ட் ஃபோர்த் பிளேஸ் பார்த்தீங்கன்னா டீம் அசல் இருக்காங்க. ஸோ அசல்லேருந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஏசோபி அண்ட் ஸ்ப்ரே எல்லாருமே வேறு லெவல் தான். ஜிஜி கோலிலேருந்து எல்லாமே. ஸோ அவங்க டீம் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு 14 kills எடுக்கிறாங்க. அண்ட் அப்படியே மூவ் பண்ணும்போது ஃபிஃப்த் பிளேஸ் பார்த்தீங்கன்னா டீம் ஏஜென்ட் இருக்காங்க. ஸோ ஏஜென்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோட்டலாக ஒரு 8 அண்ட் 11 kills எடுத்துக்கிறாங்க. ஸோ ஆர்எல் ஓபி அண்ட் 6th பிளேஸ் பார்த்தா டீம் ஓஎக்ஸ் இருக்காங்க. ஓஎக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 4 kills. அண்ட் 7th பிளேஸில் பார்த்தா டீம் லாஸ்ட் ஆர்மி. அண்ட் 8th பிளேஸில் பார்த்தீங்கன்னா டீம் அல்ட்ரா இருக்காங்க. ஸோ ஆளுக்கு ஒரு கில் எடுத்து டோட்டலாக ஒரு 4 kills எடுக்கிறாங்க டீம் அல்ட்ரா. அண்ட் 9th பிளேஸில் பார்த்தீங்கன்னா டீம் 69 இருக்காங்க. ஸோ டயர் 2 டின்னர் அடிச்சு ஃபைனல் டயர் 1 ப்ளே பண்ணிச்சு 9th பிளேஸோட 1 kill 9th பிளேஸ் எடுத்திருக்காங்க. ஸோ வேறு லெவல். அண்ட் அப்படி 10th பிளேஸில் பார்த்தீங்கன்னா டீம் முல்ஃப் இருக்காங்க. அவங்க பக்கம் பார்த்தீங்கன்னா மார்க் ஒய்டி. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஸோ அடிச்சு இல்லாமல் நகர்த்தி ஒரு 5 kills எடுத்துக்கிறாரு. அவர் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 kills எடுக்கிறாரு. ஸோ மார்க் ஒய்டி. அண்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா 11th பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஃபாலன் இருக்காங்க. ஸோ ஃபாலன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 kills. அண்ட் 12th பிளேஸ் பார்த்தீங்கன்னா டீம் WC. ஸோ WC பார்த்தீங்கன்னா ஒரு 4 kills. அண்ட் 13th பிளேஸ் பார்த்தீங்கன்னா டீம் DB இருக்காங்க. அவங்க பக்கம் பார்த்தீங்கன்னா ஸோ எது கில்ஸ் எடுக்க முடியல. அண்ட் 14th பிளேஸ் பார்த்தீங்கன்னா டீம் ஆர்மி 4M இருக்காங்க. அவங்க ஒரு 2 kills. அண்ட் 15th பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஒசாக் இருக்காங்க. ஒசாக் ஸ்போர்ட்ஸ் அவங்க ஒரு 2 kills. அண்ட் 16th பிளேஸ் பார்த்தீங்கன்னா டீம் ஹாரிஸ் இருக்காங்க. அண்ட் 17th பிளேஸ் பார்த்தீங்கன்னா SRB. ஸோ SRB பிளேஸ் ஒரு 1 kill தான் எடுத்துக்கிறாங்க. அண்ட் 18th பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நோவா ஸ்போர்ட்ஸ் இருக்காங்க. அவங்க ஒரு 1 kill. அண்ட் 19th பிளேஸ் பார்த்தீங்கன்னா டீம் ETY. அண்ட் 20 பிளேஸ் பார்த்தீங்கன்னா டீம் RC நாட் டுடே. அண்ட் 21 பிளேஸ் பார்த்தீங்கன்னா WB இருக்காங்க. அண்ட் 22 பிளேஸில் பார்த்தீங்கன்னா டீம் ஆர்மி இருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா எல்லா டீம் பார்த்தீங்கன்னா ஸோ ஜிஜி ப்ளே அண்ட் ஜிஜி காய்ஸ் ஜிஜி ப்ரோ. TSM ஜொனாத்தன் இருக்காரா? அவர் நான் பேர் மாற்றி வச்சுருந்து விளையாடிக்கிறார். உங்களுக்கு தெரியாது. ஸோ பேர் பார்த்தீங்கன்னா யார்கிட்டையும் சொல்லாதீங்க பார்த்தீங்கன்னா ஸோ வேறு பேர் விளையாடிருக்காரு. ஜிஜி ரூத்லெஸ் சார் ஜிஜி ப்ரோ வேறு லெவல். பின்லாடன் இருக்கார் ப்ரோ. ஸோ பின்லாடன் ஒபாமா ஸோ எல்லாமே இருக்காங்க. மோடிஜி விளாடுவார். அப்போ வந்து மோடிஜி விளாடுவார். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. நம்ம வந்து சீக்ரெட்டாக வச்சுட்டு இருக்கோம். ஸோ இந்த அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஸோ அடுத்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு ஸோ விக்கெண்டி தான் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு. ஸோ விக்கெண்டியாக தான் இருக்குது. நேற்று வந்து ஷானாக் முந்தானே தெரிஞ்சு மிராமர் போட்ட மாதிரி இருக்குது. ஸோ இன்னைக்கு மிராம் ஸோ விக்கெண்டியாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம். அடுத்த மேட்ச் ஐடி பாஸ் வந்துருச்சான்னு தெரில. ஸோ வந்துடும் நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு ஐடி பாஸ் போட்டு வந்துடும். சரி ப்ரீமியம் ரேட் அப்புறம் நெக்ஸ்ட் ஷேனாக்கா. அரே யார் நேற்று ஷேனாக் போட்ட மாதிரி இருந்துச்சு. அரே பைசா ஷேனாக் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ நேற்று டயர் 2 போட்டதுனால நம்ம டயர் 2 நமக்கு இதில் இருக்குன்னு நினைக்கிறேன். டயர் 2 தான் ஷேனாக் போட்டாங்க. ஸோ ப்ரீமியம் கிரேட் எப்போ இருந்தில்ல. ஸோ ப்ரீமியம் கிரேட் வந்து ஒரு கிரேட் ஓப்பனிங் வீடியோ போட்டோம். ஸோ ஒரு 50 ப்ரீமியம் கிரேட் அண்ட் ஒரு 60 கிளாசிக் அண்ட் ஒரு 80 சப்ளை கிரேட். ஸோ ஒரு கிரேட் ஓப்பனிங் வீடியோ போட்டோம். ரூத்லெஸ் ஆல்வேஸ் ஓபி ப்ரோ. ரூத்லெஸ் ஆல்வேஸ் ஓபி ப்ரோ. வேறு லெவல் கேம் பிளே ரூத்லெஸ்.
ஸோ பாஸ் தான் பார்த்தீங்கன்னா ஃபைனல் மேனாக இருந்து ஸோ 4 பேர்த்த ஃபைனல் கில் பண்ணி ஃபைனல் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் நேடு பார்த்தீங்கன்னா இங்கேயே விழுந்த மாதிரி இருந்துச்சு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எளிமையாக இடத்துல விழுந்துருக்குது. ஸோ எந்திரிச்சு போனாரு. ஸோ எழுந்து போகும்போதே பார்த்தீங்கன்னா ஸோ வேறு லெவல் நேடு அடிச்சு டின்னர். ஸோ அதெல்லாம் வேறு லெவல். ஸோ எப்போ வரப்போகுது ப்ரீமியம் கிரேட்? தெரிஞ்சு மறுபடியும் கஸ்டம் கிரேட் விட்டுருவாங்களோ? இது என்ன பைக்? இது எப்படி இது பண்ண போகிறாங்க? ஐடி பாஸ் போட்டிங்களா? ஐடி பாஸ் போட்டிங்களா? ப்ளூ தான் நல்லா இருக்குது. யமாகா கிரேட் MWT9 யமாகா கொலாபரேஷன் ஐட்டம். ஸோ ஐடி பாஸ் போட்டு வந்துடுறேன். ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிங்க. ஐடி பாஸ் ஓகே. ஜாயின் பண்ணிட்டோம். சரி வாட்ஸ்அப் பார்த்துட்டேன். ஸோ சேனா கண்டிப்பாக சிறப்பான சம்பவம் இருக்குது. பட் நேற்று தானே சேனா போட்ட மாதிரி இருக்குது. எனக்கு தெரியலையே. அரே யார் கிங்ஸ்டன் என்ன பண்ணுறோம்? என்ன அது அவுட்ஃபிட்டில் கிங்குன்னு எழுதிக்குது? எதை கொடுத்தது? டிஃபர்ட்டாப்பா. அரே பாய் கிங் எப்படி வாங்கியிருப்பான்? எஸ்டர்டே T2 செகண்ட் மேட்ச் ஷானாக். இல்லைண்ணா நேற்று மதியம் கூட எனக்கு இது பக் ஆயிடுச்சு. எனக்கு மேட்ச் கூட ஏதாவது சரி லைவ் ரொம்ப நேரமாக இதில் கூட நின்றுச்சு. ஏன்னா அது இந்த அப்படியே எனக்கு ஸ்க்ரீன் பக் ஆயிடுச்சு. அந்த மேட்ச் கூட ஷானாக் மேட்ச் தான் ஃபைட் போயிடுன்னு நினைக்கிறேன். எனக்கு செகண்ட் மேட்ச் கூட ஞாபகம் இருக்குது. சரியாக தெரியல. அதான் சொன்னேன் நேற்று செகண்ட் மேட்ச் பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு. நேற்று மேட்ச் இது வரை பார்த்தா சரி நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அதுதான் டியோ செரி. ஸோ டியோ கோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ எனக்கு கோஸ்ட் போத வேண்டாம், எனக்கு செடி தான் பிடிக்கும் அப்படின்னு செடி மச்ச பார்த்தீங்கன்னா எலி ஓடிட்டு இருக்கிற ஒரு ப்ரொஃபைலில். இவர்கிட்ட சார் செடின்னு எதாவது அடிக்குதா? இதெல்லாம் எதில் கொடுத்தாங்க தெரியலையே. அல்ட்ரா என்ன
mask and swag to you Tom OP bro why no candy சாரதி தெரியல ப்ரோ. ஸோ இந்த மேட்ச் இன்னைக்கு சேனாக்கு தான் சொன்னாங்களாம் ப்ரோ. ஸோ சேனாக்குனா ஸோ சொன்ன மேட்ச் தான் ப்ரோ. ஸோ நாளைக்கு இருந்துச்சு விக்கெண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் ப்ரோ. விக்கெண்டி ஸோ நாளைக்கு விக்கெண்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது ப்ரோ. ஸோ ஒவ்வொரு நாளைக்கு இன்னும் ஒவ்வொரு மேப் மாற்றி மாற்றி தான். ஸோ ஃபஸ்ட் மேட்ச் எப்பயுமே இறாங்க. ஸோ செகண்ட் மேட்ச் போட்டு மாற்றி மாற்றி தருவாங்க ப்ரோ. ஆமாம் ப்ரோ. ஸோ நாளைக்கு கண்டிப்பாக ஸோ விக்கெண்டி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ விக்கெண்டி இருக்க வாய்ப்பு இருக்குது ப்ரோ நாளைக்கு. ஸோ நாளைக்கு பார்ப்போம் ஆடுவோம். இங்கே போய் கிங்ஸ்டன் ஓபி போடி கிங்ஸ்டன் இது எஸ்கே போயிட்டான். டீம் 20 காமிக்கும் ரொம்ப டீம் 20 வித் த டீம் ப்ரூக்ஸ். எஸ் டீம் ப்ரூக்ஸ் தான் டீம் வந்து டீம் 20 இருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணு ப்ரோ. ப்ரோ டைம் இருக்குன்னு நினைக்கிறேன் ப்ரோ. டைம் வந்து 3:50 நினைக்கிறேன். ஸோ 3:50 ஸோ 3:50 தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 3:50னா அதுலேருந்து ஒரு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஜிஜோ வெளியே போயிடாது எக்ஸ்ட்ரா ஆயிடாது. வாய்ப்பு உள்ளே போகிறேன் கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா ஆயிடும். ரூத்லெஸ் இருக்காங்க ப்ரோ. ஸோ ரூத்லெஸ் எனக்கு தெரிஞ்சு எந்த ஸ்லாட் இருக்காங்கண்ணா அப்போ வேறு சார் ரூத்லெஸ் எஸ் அதுக்கு மேலே இருக்காங்க ப்ரோ. ஸோ ரூத்லெஸ்லேயும் பார்த்தீங்கன்னா 4 பேருமே இருக்காங்க. டீம் 16 இருக்காங்க ரூத்லெஸில். ஸோ போன மேட்ச் பார்த்தீங்கன்னா ஸோ ஃப்ளாங்கி கிட்டேருந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஓபி நேட் 2 நேட் போட்டு வேறு லெவல் பண்ணார். பட் ஃப்ளாங்கி பார்த்தீங்கன்னா அப்படியே சம்பவம் பண்ணிட்டாங்க. அண்ட் பாஸும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வேறு லெவல் பண்ணார். ஸோ ரூத்லெஸ்ல இருந்து கிடச்சா ஒரு 1v4 மாதிரி பண்ணி ஸோ வந்து டின்னர் எடுத்து கொடுத்துக்கிறாரு அவங்க டீமுக்கு. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா டீம் டிபி வந்திருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபாலன் டீம் அந்த டீம் அல்ட்ரா வந்திருக்காங்க. அண்ட் நோவா ஸ்போர்ட்ஸ் அந்த டீம் ஆர்சி நாட்டுடே இருக்காங்க. அண்ட் ஆர்மி M4 இருக்காங்க. சாண்டி பாய் பிக்ஃபன் அவரும் செம பக்காரு. அப்படியே பார்க்கும்போது டீம் SRB இருக்காங்க. அப்படியே வந்து டீம் ஏஜென்ட் அண்ட் டீம் WCL பார்த்தீங்கன்னா ஆரோக் மட்டும் வந்திருக்காரு. அவங்க டீம் இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து ஸ்டார்டிங் டைம் வந்து 3:50 நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் லேட்டாக தான் வருவாங்க நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா டீம் மொசாக் ஸ்போர்ட்ஸ் அண்ட் டீம் ஹெட்ரி பேர்ட்ஸ் அண்ட் ஆர்மி டீம் இருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா ரூத்லெஸ் அண்ட் லாஸ்ட் ஆர்மி அண்ட் பார்த்தீங்கன்னா டீம் wolf அப்படியே மூவ் பண்ணும்போது டீம் ஹாரிஸ் ரீவான். ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா 4 பேர் வந்துட்டாங்க. அண்ட் அப்படியே வந்து ரூக்ஸ் பார்த்தா ஃபுல் டீம் வந்தாச்சு. அண்ட் WB அவங்களும் ஃபுல் டீம் வந்தாச்சு. அண்ட் பார்த்தீங்கன்னா டீம் 16 வந்திருக்காங்க. அண்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா டீம் ETY அண்ட் OX பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கு OX ஒருத்தர் வந்துருக்காங்க. அசல் பார்த்தா என்ட்ரு ஆகிட்டுருக்காங்க. அண்ட் அசல் அண்ட் OX அண்ட் வந்து ஃபைனல் பார்த்தீங்கன்னா டீம்ஸ் பார்த்தா என்ட்ரு ஆகிட்டுருக்காங்க. ஃபைனல் அசல் ஒருத்தர் பேலன்ஸ் இருக்காங்க. WCL 2 பேர் வரணும். அண்ட் ஏஜென்ட்டில் ஒன்லி 1 மெம்பர் பேலன்ஸ் அண்ட் அதில் 1 மெம்பர் பேலன்ஸ் இருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா OXல ஒன்லி 1 மெம்பர். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 86 மெம்பர்ஸ் வந்திருக்காங்க. அண்ட் ஃபைனல் எல்லாம் ஜாயின் பண்ணிட்டு தான் இருக்காங்க நினைக்கிறேன். WC ரிலாக்ஸ் ஆல்சோ ஜாயின்ட் ஆகிட்டாரு. இன்னும் WCL பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் பேலன்ஸ் இருக்காரு. அண்ட் ஏஜென்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீம் வந்தாச்சு. ஸோ WCL ஒருத்தர் அண்ட் டீம் அசரில் ஒருத்தர். ஸோ 2 பேர் தான் பேலன்ஸ் இருக்காங்க. போன மேட்ச் பார்த்தீங்கன்னா ஸோ 3 பேர் ஒவ்வொரு டீமில் இல்லாமல் வந்தாங்க. ஒவ்வொருத்தர் இல்லாமல் வந்தாங்க. மொத்தம் 3 டீமில் எந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தான் இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒருத்தர் இல்லை. ஸோ டாக்ஸ் ஆல்சோ வந்துட்டு WCL எல்லாம் வந்தாச்சு. ஸோ அசர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரே ஒருத்தர் மட்டும் மிஸ் ஆகிறாரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா போன மேட்ச் இருந்தாலும் ஸோ வென்கி கோல்டி ஏஸ்கோபி ஸோ அனதர் 1 மேன் ஜோஸ் அவர் தான் வந்துருக்காரு. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா போன மேட்ச் வேறு எதிராக இருந்தாங்க. ஸோ இந்த மேட்ச் அவர் வந்துருக்காரு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஸோ எல்லா டீம்லையும் பார்த்தீங்கன்னா ஸோ எல்லா மெம்பர்ஸ் வந்துட்டாங்க. ஸோ ஷானாக்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஒரு வேறு லெவல் ஃபைட் 88 மெம்பர்ஸ். ஸோ 88 மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ சின்ன மேப் தான். எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்டிங் ஃபைட் எல்லாமே எடுக்க போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு எந்த ஃபைட் தான் காமிக்க முடியும், யாரையாவது காமிக்க முடியாமல் போகுதுன்னு தெரியல கடைசியில். உள்ளே
போயிட்டு எஸ் பேனில் உள்ள வந்துடுச்சு. ஸோ 88 மெம்பர்ஸ் நினைக்கிறேன். ஸோ நம்மளுக்கு லோட் ஆகலை. ஸோ 88 மெம்பர்ஸ் கண்டிப்பாக 88 மெம்பர்ஸ் ஷோராக சொல்லுவேன். என்னது ஒரு ஐயோ என்ன நெட்டு பிடிங்கிச்சா? அரே யார் போச்சு. ஸோ லைவ் கரெக்டாக வருதா? நெட்ஒர்க்கு 76 எம்எஸ் தான் கிடைக்குது. ஸோ நெட் என்னாச்சுன்னு தெரியலையே. ஓகே லைவ் சரியாச்சு நினைக்கிறேன். லைவ் சரியாச்சு நினைக்கிறேன். லைவ் கரெக்டாக இருக்குதா? இருக்கீங்களா? லைவ் கரெக்டாக இருக்கா? அதாவது ஸ்க்ரீன் கிளிச்சு இதுவும் ஏதாவது வந்துருக்குதா சொல்லுங்கள். வாய்ஸ் கொஞ்சம் ஒரு லைவ் வருது. ஓகேண்ணா. கொஞ்ச நேரத்தில் கொஞ்சம் பக்குன்னு ஆயிடுச்சு. இந்த மாதிரி வச்சு ஆயிடுமோ. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் டேக்கப் பண்ணிச்சு. ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா மெயின் பிளேஸ் பூட் கேம் அண்ட் பைனான் அண்ட் பாரி. ஸோ 3 இடம் இருக்குது. நம்மளுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். ஸோ மெயின் பிளேஸ் போகிற இந்த கேம்ப் ஆல்ஃபா கூட இருக்குது. ஸோ எந்தெந்த டீம்ஸ் எங்கே போக போகிறது ஸ்டார்டிங் வந்து ஸோ ஒரு 3 டீம் பக்கம் ஜம்ப் பண்ணிக்கிறாங்க. ஸோ இல்லை லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஸோ கேம்ப் ஆல்ஃபாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டீம் பக்கமாக போகிற மாதிரி இருக்குது. கேம்ப் ஆல்ஃபா ஸோ ஒசாக் எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா டீம் ஆர்மி. ஸோ அண்ட் அனதர் டீம் இல்லை. ஸோ ஆர்மி அண்ட் ஒசாக் அண்ட் அதல் ஒரு 3 டீம் பக்கமாக பார்த்தீங்கன்னா கேம்ப் ஆல்ஃபாவும் போயிட்டு இருக்காங்க. அண்ட் பூட் கேம்ப் எடுத்து டீம் வாங்கலாம். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா போன மேட்ச் ஸோ பூட் கேமில் ஒரு வேறு லெவல் சம்பவம் பண்ணாங்க. ஒரு 5 டீம் பார்த்தீங்கன்னா இறங்கி வேறு லெவல் ஃபைட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த டைம் எதாவது மாதிரி இருக்க போதா? ஸோ பர்ஃபெக்ட். ஓகே ப்ரோ, தேங்க்யூ. ஸ்ட்ரக் ஆகிட்டாங்க தெரியல ப்ரோ. அதான் என்னன்னு தெரியல ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு எம்எஸ் கரெக்டாக தான் இருந்துச்சு. ஸோ 76 எம்எஸ் தான் இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஸோ ராபின் எப்படி சொல்லி வந்து 76 எடுத்து ட்ரை பண்ண போகிறாரு. அதுக்குள்ள வந்து அங்கே ஷார்ட்ஸ் வருது. பட் கனெக்ட் ஆகாது. ஃபைனலாக கிட்ட ஆல்சோ நாக் அவுட். இங்கே மேக்ஸ் வெயிட் பண்ணிக்கிறாரு. மேக்ஸ் கிட்ட கண்ணீர் கண்டில் மேக்ஸ் வந்து எஸ்கேஎஸ் நம்ம தான் அடிச்சிருக்காரு. பிங் செக் பண்ணுடா. கரெக்டாக பிங்கில் கரெக்டாக தான் இருக்குது. 70 தான் வருது. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஸோ மேக்ஸ் கிட்ட வந்து M60 தான் சரி எஸ்கேஎஸ்ஸாக தெரியாது. ஸோ பெட்டில் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ ஃபைனலாக ஒரு நாக் அவுட் பண்ணுறாரு. பேங்க்குக்கு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக அவர் கண் எடுத்து ஃபைனலாக மேக்ஸ் நாக் அவுட் பண்ணி கில் பண்ணுறாருங்க. ஸோ வேறு லெவல் அண்ட் வந்து அவத்தார் ஓபி. ஸோ 8 அவத்தார் ஓபி அங்கே தான் இருக்காரு. இன்னும் பார்த்தா டீம் ஆர்சி நாட்டுடையில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தான் இருக்காரு. ஸோ நைட் கிங் ஒன்லி 1 மேன் தான் இருக்காரு. ஸோ நைட் கிங்னு பார்த்தீங்கன்னா அவரு டீம் M16 வெக்டர் தான் எடுத்திருக்காரு. அவர் டீம் வந்து கன் அதிகமாக கிடைக்காது. ஸோ என்ன பண்ண போகிறாரு? ஸோ நைட் கிங் தெரிஞ்சு 1v4 கிளிக் பண்ண போகிறாரு. ஒரு நாக் அவுட் பண்ண முடியுமா? ஒரு 1v4 கிளிக் பண்ண போகிறாரு. ரீலோடு ஸோ கரெக்டாக டைம் வந்து ரீலோடு ஆச்சு. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு நாக் அவுட். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஸோ அவத்தார் ஓபி பேக்கப் வந்து வேறு லெவல் பார்த்தா டீமை முடிச்சு வராரு. அவத்தார் ஓபி கிட்ட ஒரு ஓபி பேக்கப். ஸோ வேலை பார்த்தீங்கன்னா டீம் ஆர்சி நாட்டுடைய பார்த்தா ஸ்டார்டிங் எலிமினேட் பண்ணுறாங்க 8 அதே டைம் பார்த்தா ஸோ வேற எங்கேயும் ஃபைட் போயிட்டு நினைக்கிறேன். பாதி டீம் வந்து அதுக்குள்ள இன்னொரு டீம் காலி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ எந்த டீம் ஃபைட் போயிட்டு தான் இருக்குது. எல்லா டீமும் வந்து ஃபைட் போயிட்டு தான் இருக்காங்க. ஸோ நைட் கிங் டீம் ஆர்சி நாட்டுடைய மட்டும் பார்த்தா ஸ்டார்டிங் எலிமினேட் ஆகிறாங்க. டீம் ஊல்ஃபில் பார்த்தா 3 பேர்த்த முடிச்சுட்டு வராங்க. ஒரு ஆல்ரெடி ஆஃப்லைனர் போயிட்டாரு. ஸோ அப்படி நின்றுக்கிற டீம் ஊல்ஃபில் பார்த்தா ஒருத்தர் அப்படி வெளியே நிற்கிறாரு. அண்டு டீம் ஒசாக்காண்டு ஒரு பக்கம் டீம் ஃபைட் போயிட்டு யாரு கூட பார்த்தீங்கன்னா டீம் ஒசாக்காண்டு ஆர்மி கூட ஃபைட் போயிட்டு. ஸோ 2 டீம் வந்து எடுத்து கேம்ப் ஆல்ஃபா போனாங்க நினைக்கிறேன். கேம்ப் ஆல்ஃபா பார்த்தா கொஞ்சம் க்ளோஸ் ஃபைட் போயிட்டு. ஸோ ஆர்மியில் பார்த்தீங்கன்னா ஃபைனல் டீம் ஆர்மியை முடிச்சு விட்றாங்க. ஒசாக். ஸோ நம்ம ஃபைட்டுக்கு வரதுக்குள்ள பார்த்தா ஒசாக் கிட்ட ஒரு வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ். ஃபைனல் டீம் ஆர்மியை முடிச்சுட்டு ஒரு 4 kills எடுக்கிறாங்க. டீம் ஒசாக்கில் பார்த்தீங்கன்னா ஸோ 2 பேர்த்த முடிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் ஒரே ஒரு ஓனில் மட்டும்தான் இருக்காரு. ஸோ ஹைப்பர் ஆல்சோ நாக் அவுட் இருக்காரு. 2 பேர் ஆல்ரெடி கில் பண்ணிட்டாங்க. இன்னொரு மேவேக்கை வந்து கில் பண்ணியிருக்காங்க. ஸோ வேறு லெவல் டஃப் கொடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த டைம் யூஸ் பண்ணி அசல் ரைஸ் பண்ணுவாங்க என்னன்னு தெரியல. ஸோ அசல் வந்து ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ரிட்டன் நம்ம பூட் கேம் பண்ணலாம். ஸோ பூட் கேமில் ஒரு சிறப்பான சம்பவம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பூட் கேம் வந்து கொஞ்சம் வேறு லெவல் ஃபைட் பண்ணி டீம் 69 பார்த்தீங்கன்னா ஸ்டார்க் நாக் அவுட் ஆகியிருக்காரு. அவருக்கு வந்து ஃபைனலாக 2 பேர் தூக்கிட்டாங்க. அண்ட் அதே டைம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு க்ளோஸ் அண்ட் ஃபைட் போயிட்டு மாதிரி ஃபாலன் அண்ட் WC கொஞ்சம் க்ளோஸ் இருக்காங்க. வந்து இல்லை கொஞ்சம் லாங்கில் தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபாலன் வந்து மெயின் பில்டிங்கில் இருக்காங்க. WC பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரைட் சைட் ரொட்டேட் எடுத்துக்கிறாங்க. தெரிஞ்சு 3 டீம் தான் கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகி தான் இருக்காங்க. டீம் டிபி பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மலை பார்த்தீங்கன்னா ஸோ 4 பேர் பார்த்தீங்கன்னா 4 பக்கமாக சுற்றிட்டு இருக்காங்க. என்னன்னு தெரியல. ஸோ கொஞ்சம் ரேண்டம் பிளேஸ் பண்ணிட்டு தான் போயிட்டு இருக்காங்க. அதே டைம் பார்த்தீங்கன்னா வேற எங்கேயும் ஃபைட் வருது. ஸோ பேரடை ரிசார்ட் பார்த்தீங்கன்னா டீம் இந்த டைம் வந்து எஸ்ஆர்பி மட்டும் தான் போயிருக்காங்க. நேற்று பார்த்தீங்கன்னா ஸோ பேரடை ரிசார்ட் ஸோ டீம் எஸ்ஆர்பி மட்டும் போய் அப்படியே ஜோன் ஹோல்டு பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா டீம் எஸ்ஆர்பி மட்டும் தான் பேரடைஸ் போய்க்கிறாங்க. ஸோ எஸ்ஆர்பி பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் ஃபிக்ஸ்னா ஸோ அந்த இடம் மட்டும் தான் போவாங்க. ஸோ லாங்காக இருந்தாலும் சரி க்ளோஸில் இருந்தாலும் சரி இந்த மாதிரி எப்பயுமே பார்த்தீங்கன்னா அவங்க எந்த இறங்குறாங்க. ஸோ அதே இடத்துல வந்து ரிப்பீட்டாக இறங்கிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம அதிக டைம் பார்த்துருக்கலாம். இறங்க போனால் ஸோ மேக்ஸிமம் பார்க்குறது அவங்க நோவால் தான் பார்க்க மாட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த நேற்று பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே தான் பார்த்தேன். தெரிஞ்சு பேரடைஸ் சார்ட்ட தான் பார்த்தேன். இன்றைக்கி வந்து பேரடைஸ் வந்து இந்த டைம் வந்து லூட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஜோன் கிடையாது. இப்போ நேற்று வந்து ஜோன் இருந்துச்சு. இன்றைக்கி ஜோன் கிடையாது. ஸோ ஜோன் லூட் பண்ணி ஜோன் வந்துட்டு இருக்காங்க. அந்த இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளோஸ் ஃபைட் எடுக்கிற மாதிரி இது 69 பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்டாருக்கு வந்தார். ஸ்டாருக்கு வந்து 1 HP ஆக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு பிளேட் வந்து ஸ்டார்க் கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக ஸ்டார் கால் ஸோ நாக் அவுட் வாங்கியிருப்பாரு. அந்த டீமேட் வந்து பார்த்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அண்ட் உல்ஃப் ஆரோன் மட்டும்தான் இருக்காரு. என்ன இவன் தான் வந்து ஃபுல் வச்சிருப்பாங்க நினைக்கிறாங்க. ஸோ ஒரு ஒருத்தர் தான் இருக்காரு. எவ்வளோ பார்த்தா ஆல்ரெடி 3 பேரை கில் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரே ஒருத்தர் தான் இருக்காரு. ஸோ இவரால் என்ன பண்ண ஒரு 1v4 கிளச் பண்ணி தான் டீம் முடிச்சிட முடியுமா இல்லை உள்ளே போய் ஸ்டார்க்க முடிக்க போகிறான்னு தெரியலான்ட்டு
டீம் டிபி அண்ட் நோவா இருக்கும் போயிட்டு இருக்காங்க. ஸோ நோவா இங்கே டீம் டிபி இங்கே தான் இருந்தாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸோ டக்குன்னு போய் நோவா ஸ்போர்ட்ஸ் போல ஃபைட் இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நோவா ஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ ஹெல்ப் ஆகி வச்சு நாக் அவுட் பண்ணி ஃபைனலாக கில் பண்ணுறாங்க டீம் டிபி. ஸோ டிபியில் பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க டீமே நாக் அவுட் வாங்கியிருக்காங்க. வந்து அவங்க டீம் வந்து பிரசன்னா நாக் அவுட், பட் பிரசன்னா அவரே பண்ணிட்டாங்க. டீம் அல்ட்ரா எடுத்து தேர்ட் பார்ட்டி கண்டிப்பாக இறங்கி வந்துடுவாங்க. ஸோ இவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு டீம் முடிஞ்சு இன்னொரு டீமில் அதான் நாக் அவுட்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக டீம் அல்ட்ரா ஸோ ஃபைட்டுக்கு வர அதிகம் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஸோ வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க டீம் அல்ட்ரா. ஸோ டைமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டைம் கிடச்சா கண்டிப்பாக வந்துருவாங்க. அதே டைம் வந்து டெஸ்ட்ராயர் பார்த்தீங்கன்னா நாக் அவுட் வாங்கியிருக்காங்க. டீம் டிபியில் வந்து டெஸ்ட்ராயர் பார்த்தீங்கன்னா நாக் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ டெஸ்ட்ராயரை கில் பண்ணிடுவாங்களே என்னன்னு தெரியல. ஸோ ஃபைனல் நான் கவருக்கு வந்துட்டு கில் பண்ண முடியாது. அந்த பாரி பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸ் இருக்காரு. பாரி இங்கே வந்து கொஞ்சம் க்ளோஸ் போய் வந்து நேட் ட்ரை பண்ணால் இன்னொரு கில் பண்ண முடியும். இந்த ஃபைனல் பார்த்தீங்கன்னா ரிவலக்ஸ் பார்த்தீங்கன்னா நேட் போட்டு சொல்லிட்டு உல்ஃபில் ஒரே ஒருத்தர் ஆரன் மட்டும் இருந்தார், அவரையும் கில் பண்ணுறாங்க. ஸோ வேற ஒரு பார்த்தீங்கன்னா டீம் உல்ஃபை முடிச்சு வராங்க. ஸோ இது வரைக்கும் வந்து டோட்டலாக ஒரு 2 டீம்ஸ் வந்து ஹெல்மெட் ஆகிருக்காங்க. 3 டீம்ஸ் வெளியே போயிருக்காங்க. டீம் ஆர்மி அண்ட் ஆர்சி நாட்டோட அந்த உல்ஃப் பார்த்தீங்கன்னா ஸோ இது வரைக்கும் 3 டீம் வெளியே போயிருக்காங்க. அதே டைம் வந்து எந்த டீம் டிபி ரஷ் பண்ணுற மாதிரி இருக்காண்டு ஏஜென்ட் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தேர்ட் போட்டு வர வாய்ப்பு இருக்குது. ஸோ வேற யார் கோரு ஏஜென்ட் கௌரவா யார் நிதிஷ் புள்ளிட்டு வைக்கிறாங்க. அது வந்து நிதிஷ் நாக் அவுட் நினைக்கிறேன். கண்டிப்பாக நிதிஷ் நாக் அவுட் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நிதிஷ் நாக் அவுட். சரி ஒருத்தர் தான் இங்கே வந்துக்கிறாரு. இவங்க டீமேட்லாம் இங்கே இருக்காங்க. மற்ற டீமேட் ரொம்ப லாங்கில் இருக்காங்க. சென்டர்ஜி தோலோ தான் இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இப்போ என்ன பண்ண போகிறாங்க, நிதிஷ் நாக் அவுட். நிதிஷ் அவர் ரேவ் பண்ணி அவன் பேக்கில் வந்து அந்த ஏஜென்ட்டில் வந்து இவர் பார்த்தீங்கன்னா டைம் கொடுக்க வந்து க்ளோஸில் வந்துக்கிட்டே இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இப்போ யார் சுஜய் தான் பார்த்தீங்கன்னா ரேவ் பண்ண வந்து சுஜய் இதோ ஏஜென்ட்டில் ஒரு சோலோ முடிச்சுட்டு போகிறாரு. என்ன பண்ண போகிறோம் தெரியல. எனக்கு பாரின்னு பிரச்சனை பார்த்தீங்கன்னா ரஷ் பண்ண போயிட்டாங்க. ஸோ இவங்க 2 பேருக்கும் இருக்கும்போது அவங்க 2 பேருக்கு அவங்க ஒரு ஃபைட் போயிடுது. ஃபைனலாக பாரி நாக் அவுட்டுங்க. ஸோ நோவல் பார்த்தீங்கன்னா ஸோ மிஸ்டர் வீக் வந்து பாரி நாக் அவுட், பாரி பார்த்தீங்கன்னா க்ளோஸில் போக நாக் அவுட். அண்ட் நோவலை பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்காங்க. டெக்ஸ்டாரை பார்த்தா கில் பண்ணிட்டாங்க. வேற லெவல் ஜிஜி டெக்ஸ்டார் ஸோ கில் பண்ணிட்டாங்க. அன்றைக்கி பாரி நாக் அவுட். பிரச்சனை தான் க்ளோஸில் வந்து ரேவ் பண்ணி பட் ரேவ் பண்ண வந்தால் கண்டிப்பாக ஒரு நேட் ட்ரை பண்ணுவாங்க. கண்டிப்பாக ஒரு நேட் ட்ரை பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. அண்ட் டீம் அல்ட்ரா பார்த்தீங்கன்னா ஸோ தீபக் அண்ட் கார்த்திக் ஓப்பி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் டேட்டவில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஓப்பனில் வராது. ஏன் தெரியல. ஸோ டேட்டவில் ஓப்பனில் வராரு. ஸோ கார்த்திக் வந்து அங்கே வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காரு. இல்லை கார்த்திக் வந்து ஆப்போசிட் மண்ணில் இருக்காரு நினைக்கிறேன். பக்கத்தில் இருக்க மாதிரி இருந்துட்டு அண்ட் எஸ்ஆர்பி ராக் ஸ்டார் பார்த்தீங்கன்னா டபிள்யூசியில் ஒரு நாக் அவுட் பண்ணுறாரு. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்பி பார்த்தீங்கன்னா ஸோ ரொட்டேட் அணி பூட் கேம் வந்தாங்க நினைக்கிறேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்பி வந்து பேரடைஸ்லேருந்து லூட் பண்ணிட்டு ஃபைனலாக பூட் கேம் வந்து ஃபைட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்துச்சு எஸ்ஆர்பி அண்ட் டபிள்யூசி கொஞ்சம் க்ளோஸ் வச்சு ஃபைட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ டபிள்யூசியில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நாக் அவுட் எஞ்சிட்டே பண்ண கொஞ்சம் வாய்ப்பு கம்மியாக. டபிள்யூபி பார்த்தீங்கன்னா அதர் கூட ஃபைட் இருக்கிற அதரில் பார்த்தீங்கன்னா பெஞ்சி நாக் அவுட். ஸோ டபிள்யூசி பார்த்தீங்கன்னா அங்கே அதர் கூட ஃபைட் இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ எஸ்ஆர்பி அண்ட் டபிள்யூசி ஃபைட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ரிவலக்ஸ் மட்டும் நாக் அவுட் வாங்கிடுறாரு. ஸோ ரிவலக்ஸ் நாக் அவுட் இந்த 2 பேர் தான் இருக்காங்க டீம் டபிள்யூசியில். நீங்கள் கர்ம ஆக்டிவ் பார்த்தீங்கன்னா ஸோ பேக் கொடுத்து வேறலாம் வந்து டீம் டபிள்யூசியை முடிக்கிறாங்க. வேலை பார்த்தா டபிள்யூசி முடிச்சு வராங்க இந்த இடத்துல. ஸோ டபிள்யூசி இந்த இடத்துல ஹெல்மெட் ஆகிறாங்க. அண்ட் அதே டைம் பார்த்தீங்கன்னா டபிள்யூபி அண்ட் டீம் அசல் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாங்க. டபிள்யூடி அண்ட் அசல் எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வெங்கி நாக் அவுட் ஜோஸ் பார்த்தீங்கன்னா ஸோ ஆடி போட்டு வாங்கியிருக்காரு. ஸோ வேர் இஸ் டபிள்யூபி பார்த்தீங்கன்னா ஸோ டபிள்யூபி எங்கே இருக்காங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங் ரேஞ்ச் ஃபைட் மாதிரி போதா என்னன்னு தெரியல. ஸோ லாங் ரேஞ்சில் தான் ஃபைட் போயிட்டு நினைக்கிறாங்க. அப்படியே மூவ் பண்ணும்போது ஸோ நீங்கள் டிபியில் பார்த்தீங்கன்னா 2 பேர்த்த முடிச்சு விட்டாங்க. நீங்கள் டிபிலையும் பார்த்தீங்கன்னா ஸோ பாரி பிரச்சனை 2 பேர்த்த கில் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக டீம் அசல் சரி டீம் மொதல் நோவா முடிச்சு வராங்க. வந்து இல்லை நோவா அப்படியே தான் இருக்காங்க. ஸோ டீம் 69 பார்த்தீங்கன்னா ஸோ ஃபாலன் கூட போயிட்டு இருந்துட்டாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபாலன் 69 பூட் கேம்ப் போயிட்டு மைண்ட் வந்து பூட் கேம்ப் இன்னும் 2 டீம் வந்து மீட் பண்ணிக்கிறாங்க. டீம் 69 ஃபாலன் மீட் பண்ணிக்கிறாங்க. டீம் 16 வந்து கேபிள் நாக் அவுட்டில் இருக்காரு. அவர் ரிவேவ் பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா செஞ்சு ரிவேவ் பண்ண வாய்ப்பு நினைக்கிறேன். எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அரே பாய் எங்கே இருக்கீங்க தெரிஞ்சுன்னா ஸோ இந்த ஃபைட் பற்றி எஸ்ஆர்பி இருந்துச்சு கண்டிப்பாக உள்ளே வந்துட்டேன். எந்த டீம் 16 வந்து கண்டிப்பாக சேன் வச்சு கண்டிப்பாக வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. கோகு இங்கே இருக்காருங்க. ஸோ கோகு பார்த்தீங்கன்னா ஃபைனல் வந்து ரிவே பண்ணிட்டாரு. ஏன்னு தெரிஞ்சு இவங்க 2 பேரும் இங்கே இருக்கிறது தெரிஞ்சு எஸ்ஆர்பி பார்க்கல நினைக்கிறேன். எஸ்ஆர்பி இவங்க 2 பேரும் பார்க்கலாம். கண்டிப்பாக எஸ்ஆர்பிலேருந்து ஒரு நாக் அவுட் கீழே ஆகிடுவாங்க. ஃபைனலாக ஸ்பாட் பண்ணிட்டாங்க நினைக்கிறேன். ஃபைனல் வந்து ஸ்பாட் பண்ணிட்டாங்க. எந்த ஸ்பாட் பண்ணாமல் கண்டிப்பாக ஸோ யாராவது ஒருத்தர் ஓப்பன் வந்து ஸ்வயர் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக வந்து டீம் 16 வந்து ஒரு ரிப்ளஸ் கண்டிப்பாக முடிச்சுட்டுருப்பாங்க. டீம் எஸ்ஆர்பியில் நாக் பண்ணி பண்ணியிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ராக்ஸ்டர் பார்த்தீங்கன்னா மேலே ஏறிட்டில் வந்து எங்கேயாவது ஒரு வியூ தெரியுமான்னு பார்த்தீங்கன்னா ஸோ டேக் பண்ணுறாரு. பட் எதுவுமே வந்து வியூ வரல. அந்த எந்த டைம் பார்த்தீங்கன்னா டீம் லாஸ்ட் டைம் ஃபைட்டுக்கு வராங்க நினைக்கிறேன். ஃபைனலாக வந்து டீம் லாஸ்ட் டைம் இந்த இடத்துல ரீச் பண்ணுறாங்க. அண்ட் ஓஎச் வந்து ஆல்ரெடி மலைக்கு மேலே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட ஃபைட் முடிஞ்சு அப்படி நானும் உள்ள வரலாம் மாதிரி தான் எல்லா டீம் வந்து லூட் பண்ணிட்டு பூட் கேம்ப் வந்துகிட்டே இருக்காங்க. அந்த ஃபாலன் விச்சு பார்த்தா டீம் 16 வந்து ஒரு நாக் அவுட் பண்ணுறாரு. மடி வந்து கேபிள் ஹவுஸ் நாக் அவுட் வாங்கியிருக்காரு. எனக்கு இங்கேருந்து ஒரு நாக் ஒரு நேர் ட்ரை பண்ண கண்டிப்பாக ஒரு நாக் பண்ணலாம். அதுக்கு பார்த்தா ராக்ஸ்டார் பார்த்தீங்கன்னா ஒரு நாக் அவுட் பண்ணுறாரு. பேனிக்கை நாக் பண்ணுறாரு. அதுக்கு பார்த்தா ஹெல்த் கிடைக்கும் செக்யூர் பண்ணி கொடுத்துருக்காரு. வேற லெவல் ஃபைனல் டீம் 16 பார்த்தீங்கன்னா ஸோ கோகு அண்ட் ஸ்டார்க் மட்டும் தான் இருக்காரு. என்னென்னு கோகு ஸ்கில் ஆயிரும் நினைக்கிறேன். அது மேலே பார்த்தீங்கன்னா விச்சு பார்த்தீங்கன்னா கோகு நாக் பண்ணி ஃபைனல் கில் பண்ணுறாங்க. அண்ட் எஸ்ஆர்பியில் பார்த்தீங்கன்னா வைப்பர் அண்ட் ராக் ஸ்டார் 2 பேர் நாக் அவுட் பார்த்தீங்கன்னா வைப்பர் நாக் பண்ணிக்காரு அண்ட் ராக் ஸ்டார் நாக் அவுட் வாங்கியிருக்காரு. ஸோ இந்த டீம் ஃபாலனில் பார்த்தீங்கன்னா விச் சரி கிளச்சர் நாக் அவுட். இவங்க டீமில் பார்த்தீங்கன்னா ஸோ ராக் ஸ்டார் நாக் அவுட். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறாங்க டீம் எஸ்ஆர்பின்னு தெரியல. டீம் எஸ்ஆர்பியில் தெரிஞ்சு ஸோ அரே யார் வைப்பரை முடிச்சு விட்டாங்கன்னு நினைக்கிறேன். எஸ் வைப்பரை பார்த்தீங்கன்னா நாக் பண்ண கையோடு பார்த்தீங்கன்னா வைப்பரை முடிச்சுட்டு இருக்கிறாங்க. அரே யார் ஸோ ஹாய் ப்ரோ ஸோ
நெக்ஸல் சோலார் ப்ரோ ஹாய் அண்ட் கர்மா எக்ஸி மட்டும் தனியாக இருக்காது. ஸோ கர்மா எக்ஸி ஸோ 1 man ஸோ தனியாக இருக்காரு. அண்ட் அதே டைம் பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்டார் கிங் வந்து டீம் 69 வந்து ஸ்டார் கிங் கில் பண்ணி முடிச்சு வராங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டீம் 69 ஸோ எலிமினேட் ஆகிறாங்க. பார்த்தீங்கன்னா டீம் 69 வந்து ஸ்டார்க் வந்து ஒரு கில் பண்ணியிருக்காரு நினைக்கிறேங்க. ஸோ ஸ்டார்க் வந்து லாஸ்ட் ஆர்மியில் ஒருத்தர் கில் பண்ணி செக்யூர் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ லாஸ்ட் ஆர்மியில் பார்த்தீங்கன்னா 3 பேர் இருக்காங்க. ஸோ லாஸ்ட் ஆர்மியில் பார்த்தீங்கன்னா ஸோ 11 WNL ஸோ அவர் தான் பார்த்தீங்கன்னா ஸோ கில் பண்ணி வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட டைம் கொடுக்காம கில்ல செக்யூர் பண்ணிட்டாரு. ரெண்டு SRB பார்த்தீங்கன்னா 3 பேர் தான் இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஹெல் கார்டு பார்த்தீங்கன்னா ஸோ ராக் ஸ்டாரே பண்ணிருக்காரு. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஸோ ஃப்ளெச்சர் தூக்கிட்டாங்க. டிபி பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்காங்க. அண்ட் OX இந்த ஃபைட்டுக்கு வர போகிறாங்களா என்னன்னு தெரியல. ஸோ OX பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஸோ OX பார்த்தீங்கன்னா OX அந்த இடத்துக்கு மூவ் பண்ணிட்ட மாதிரி தெரியுது. OX பார்த்தீங்கன்னா ஸோ ரொட்டேட் ஜோன் கிளம்பி வேறு இடம் மூவ் பண்ணிட்டாங்க நினைக்கிறேன். டியூ காரல் ஹாய் ப்ரோ. ஸோ ஹாய் வெல்கம் டு ஸ்ட்ரீம் ப்ரோ. டியூ காரல் டியூவா அண்ட் ஸ்டார் கார்டு இன்னும் ஒரு 3 பேர்த்து கிளிப் சார் என்ன பண்ண போகிறாங்க இல்லை ஒரு 1v3 மாடி வந்து ஸ்டார்க்கு என்ஜாய் பண்ணிட்டாங்கிற ஒரு கிளச்சு ஆடி ஒருத்தர் முடிச்சு விட்டுக்கிறாரு. நீங்கள் 3 பேர்த்தையும் முடிச்சுட்டாரு. ஒரு கிளச் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்டார்க்கு என்ன பண்ண போகிறாரு. ஸோ ஸ்டார்க்கு என்ன பண்ண போகிறாரு இல்லை ஸ்டார்க்கு முடிச்சுட்டு போகிறாங்களா. ஸோ ரிவெஞ்ச் எடுக்க போகிறாங்களா ஸ்டார்க்கு எனக்கு அவங்க டீம் வந்து முடிச்சிருந்தாங்க. OX அண்ட் நோவா ஒரு பக்கம் ஃபைட் இருக்கிறாங்க. OX பார்த்தீங்கன்னா அப்படியே மூவ் பண்ணி நோவா பக்கம் போயிருக்காங்க. ஸோ நோவா அண்ட் OX பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஃபைட் போயிட்டு இருக்குது. நோவாவில் ஒரு நாக் அவுட்டு இன்னும் நோவாவில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் இருக்காங்க. இங்கே வந்து ஸ்டார்க்கு பக்கம் ரஷ் பண்ணுறாங்க. ஃபைனலாக பார்த்தா ஸ்டார்க்கு 1v4 பண்ண முடியாமல் இருந்தால் கூகுள் பார்த்தீங்கன்னா இறங்கி ஸ்டார்க்கு முடிச்சு மறுபடியும் நம்ம ரிட்டன் நோவா பக்கம் போனலாம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நோவா பார்த்தீங்கன்னா சரி OX பார்த்தீங்கன்னா நோவால் 2 பேர் இருந்தாங்க. 2 பேரும் கில் பண்ணி முடிச்சு விட்றாங்க. அண்ட் இங்கே இந்த டீம் டிபி எங்கே போயிட்டாங்க வந்து டிபி வந்து கொஞ்சம் பேக் அடிச்சாங்க. அதுக்குள்ள வந்து டிபியில் வந்து சுஜய் நாக் அவுட் வாங்கியிருக்காரு. பட் பண்ணிட்டாங்க. யார் நாக் அவுட் பண்ணது டீம் ஏஜென்ட் லாரி வந்து ஒருத்தர் கில் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ண போகிறாங்க. ஸோ டீம் ஏஜென்ட் ரைஸ் பண்ணி முடிச்சுட்டு போகிறாங்க. ஒரு 2v3 அண்ட் அதே டைம் SRB ராக்ஸர் வந்து ஃபால் ரிச்சு நாக் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து ஒரு நேட் ட்ரை பண்ண போகிறாங்க. ரிபோ நேட் ட்ரை பண்ணுறாரு. கண்டிப்பாக நேட்டில் ஒரு நாக் அவுட் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். நேட் கனெக்ட் ஆனால் கண்டிப்பாக ஒரு நாக் அவுட். பட் நேட் கனெக்ட் கிடையாது நினைக்கிறேன். ஸோ நேட் கனெக்ட் ஆகலாம். ஸோ நாக் அவுட் எதுவும் கிடையாது. ரிட்டன் பார்த்தீங்கன்னா நம்ம ஸோ ரிட்டன் ஃபைட் பார்த்தீங்கன்னா நம்ம பூட் கேம்ப் தான் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபைட் பார்த்தீங்கன்னா பாரபட்சமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபைட் போய்கிட்டே இருக்குது. ஸோ பூட் கேம்ப் ஃபைட் ஸோ வெறித்தனமான ஃபைட். அண்ட் இங்கே லினக்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவல் சுஜய் நாக் அவுட் இன்னும் ஒரே ஓடுதாங்க. ரிபு கரெக்டாக பார்த்து ரஷ் பண்ணுறாரு. ஸோ கரெக்டாக டைம் யூஸ் பண்ணி ரஷ் பண்ணி ஃபைனலாக முடிச்சுவார். நிதிஷ் மட்டும் இருந்தார். நிதிஷையும் முடிச்சுட்டு ஒரு 2 kills எடுக்கிறாங்க. டீம் ஏஜென்ட்டில் இருந்து அப்படியே மூவ் பண்ணும்போது ஸோ பூட் கேம்ப் ஃபைட் பண்ணலாம். பூட் கேம்ப் வந்து ஒரு வேற லெவல் ஃபைட் பண்ணுது. RC நாட் டுடே ப்ரோ. RC நாட் டுடே இல்லை ப்ரோ அதான் ப்ரோ. ஸோ RC நாட் டுடே. ஸோ ஸ்டார்டிங் ஃபைட்லேயே எலிமினேட் ஆகிட்டாங்க ப்ரோ. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ SRB அண்ட் டீம் ஃபாலன் அண்ட் லாஸ்ட் ஆர்மி ஒரு 3 டீம்குள்ள ஃபைட். அண்ட் டீம் லாஸ்ட் ஆர்மி தான் கூகுள் என்னமோ சொல்லிட்டு எடுத்து 2 ராக்சரை முடிச்சுட்டு நினைக்கிறேன். ராக்சர் முடிச்சு போகலாம். ராக்சர் தான் கோகுல முடிச்சுட்டு வந்தா. ஸோ இவருக்கு வந்து எங்கே வந்து டாக்ஸ் வந்தது யாரும் பார்த்தீங்கன்னா ஸோ யாரும் ஃபீல் பண்ணது வந்து ஹெல் கார்டு. ஸோ ஹெல் கார்டு வந்து ஸோ வேற ஒரு சப்போர்ட் டீமேட்டை நாக் பண்ணது பார்த்தீங்கன்னா டக்குனு இவர் நாக் பண்ணி கில்லே பண்ணிட்டாருங்க. ஸோ SRB ராக்சருக்கு நாக் அவுட் தான் பண்ண முடிஞ்சு அதுக்கு கில் பண்ணிட்டாங்க. மான்கி நாக் அவுட். ஸோ இன்னும் ஒரே ஒருத்தர் மான்கி வேலை கில் பண்ணிட்டாங்க. ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்குள்ள பார்த்தா டீம் ரூக்ஸ் பார்த்தா டீம் E2 மெகா ஓபி முடிச்சுக்கிறாங்க. டீம் ரூக்ஸ் ஒரு பக்கம் போயிட்டுருக்காங்க. அண்ட் ஹெல் கார்டு பார்த்தீங்கன்னா சொன்னால் 4 பேர் டீம் SRB நம்ம 3 பேர் இருக்காங்க. அண்ட் இங்கே வந்து ஹெல் கார்டு ஆல்சோ நாக் அவுட். இன்னும் ஒரே ஒரு ஃபைனல் மேல் கர்மா எக்ஸ்ட்ரீம் மட்டும் தான் இருக்காது. ஸோ கர்மா எக்ஸ்ட்ரீம் என்ன பண்ண முடியல. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஸோ ஹெல் கார்டு கில் பண்ணிட்டாங்க. ஸோ கர்மா எக்ஸ்ட்ரீம் வந்து ஃபுல் ஓப்பனில் ஃபாலன் பக்கம் போட்டுக்கிறாங்க. ஃபாலன் வந்து 3 பேர் இருக்காங்க. ஃபாலன் கர்மா முடிச்சுட்டாங்க. டீம் SRB எலிமினேட் ஆயிடுவாங்க. ஸோ கர்மா ஃபுல்லிட்டு வாங்கிட்டு ஓடுறாரு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஸோ முடிச்சு விட்றாங்க. யார் முடிச்சு விடுறதுன்னு பார்த்தீங்கன்னா டீம் ஃபாலன் தான் முடிச்சுட்டு டோட்டலாக பார்த்து டீம் SRB நேரத்தில் முடிக்கிறாங்க. அண்ட் லாஸ்ட் டைம் ஒருத்தர் இருக்காரு. அண்ட் ஃபாலனில் பார்த்தீங்கன்னா 3 பேர் தான் இருக்காங்க. விச்சோ முடிச்சுட்டு இருக்காங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாக் அவுட் பண்ணி விச்சோ தான் கையில் கில் பண்ணிடுறாங்க. டீம் அசல் காமிங்க ப்ரோ. டீம் அசல் கண்டிப்பாக காமிக்கிறோம் ப்ரோ. டீம் அசல் இருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா இருக்காங்க நினைக்கிறேன். ஏசி இருக்காங்க. ஸோ வேர் இஸ் டீம் அசல் வந்து ஸோ அசல் வந்து நாலு ஒரு வென்கி ஒரு 2 kill எடுத்துக்கிறாரு. 2 ஒரு வந்துட்டு ஒரு டியோ முடிச்சுட்டு ஒரு 2 kill எடுத்துட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 4 பேருமே இருக்காங்க. ஸோ பக்கத்தில் தான் டீம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் டீம் எட்ரியே பஸ்ஸில் இருக்காரு. ஸோ பினாமினஸ் அவர் ஆஃப் லைன் இருக்காரு. ரூக்ஸ் அண்ட் டீம் ETY ஒரு பக்கம் ஃபைட் பண்ணி வேற லெவல் ஃபைட் போயிடுது. ரூக்ஸ் அண்ட் ETY ஸோ எங்கே இருக்காங்க பார்த்தீங்கன்னா ETY வந்து ஆல்ரெடி 2 பேர்த்த முடிச்சுட்டாங்க. ஸோ இன்னொருத்தர் நாக் அவுட். என்ன ஸ்கல் ஒருத்தர் மட்டும் தான் இருக்காரு. ஸ்கல் மட்டும் தான் இருக்காரு. பட் ஸ்கல் வந்து அவுட் ஆஃப் ஜோனில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ரூக்ஸ் எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ வேர் இஸ் த ரூக்ஸ். ஸோ ரூக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து 2 பேர் முடிச்சுட்டு இருக்காங்க. நெரேட்டோ மட்டும் தான் இருக்காரு. ஆல்ரெடி வந்து ஒருத்தர் நாக் அவுட் வேறு. ஸோ அவரு ரிவே பண்ணுறது கொஞ்சம் வாய்ப்பு கம்மின்னு தான் நினைக்கிறேன். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நெரேட்டோ இதை பண்ண முடியாது. ஸோ போன மேட்ச் மாதிரி ஏதாவது பண்ண முடியுமா அவரால் அப்படின்னு ட்ரை பார்ப்போம். ஸோ நெரேட்டோ பார்த்து அவரும் ஜோன் கிளம்புறாரு நினைக்கிறேன். இது அவுட் ஆஃப் ஜோன் வேணான்ற மாதிரி ஜோன் கிளம்பிட்டு இருக்காரு. ஸோ அவர் டீம் வந்து 2 ஃபர்ஸ்ட் தான் இருக்குது. ஸோ ஜோன் போயிட்டு எடுத்து பார்த்துக்கலாம் மாதிரி ஜோன் கிளம்பிட்டாங்க. ஸ்ரீராம் ப்ரோ ஓகே ப்ரோ ஸ்டார்ட் பார்ட்டி. ஒரு காமிச்சிட்டேன். ஸோ ரூட் பண்ணிட்டு நம்ம கேம்ப் ஆல்ஃபா பக்கம் வந்துட்டு இருக்கிறாங்க நினைக்கிறேன். கேம்ப் ஆல்ஃபா வந்து ஃபைனலாக வந்துட்டாங்க. ஸோ ரூயின்ஸில் இருக்காங்க. ஸோ ரூயின்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜோன் மூவ் பண்ணிட்டாங்க. 2 பேர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஜோன் மூவ் பண்ணிட்டாங்க. டீம் HR ஒரு சோலோவாக ஆஃப்லைன் இருக்காரு. அவரை ரீச் பண்ணிடுவாங்க நினைக்கிறேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஸ்கல் ஆல்சோ நாக் அவுட்டுங்க. டீம்
டீம் ஈடியோவில் ஸ்கால் ஆல்சோ நாக்கு இன்னும் ஒரே ஒருத்தர் இருக்கார் நேவி FTW மட்டும்தான் இருக்கார். அவரும் ஜோன் வர போகிறாரா இல்லை எரிஞ்சு அப்படியே முடிச்சுட்டு தான் ஒரு ஜோன் போக போகிறாருன்னு தெரியல. ஸோ நிறைய எரிஞ்சு ஜோனே போனாலும் பரவாயில்ல, இவங்களை முடிச்சுட்டு தான் நான் ஜோன் போகும்போது போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆல்ரெடி 2 கில் எடுத்துக்கிட்டாங்க. எரிஞ்சு அவரையும் முடிச்சுட்டு ஒரு 4 kills டீம் ரூக்ஸ் கிட்ட கிடைக்கும். பட் ஒரே ஒருத்தர் தான் இருக்கார் ரூக்ஸில் இருந்து. பட் ஒருத்தர் தான் இருக்கார். ஆல்ரெடி பார்த்தா 3 பேர்த்த முடிச்சுட்டு இருக்கிறாங்க ரூக்ஸில். என்ன பண்ண போகிறாங்க? ஸோ 2 பேரும் ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஸ்கல்ல ரிவே பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஃபைனலாக பார்த்தா ஸ்கல்ல ரிவே பண்ண வந்துட்டாரு. க்ளோஸ் வந்து ஸ்கல்ல ரிவே பண்ணிட்டு ஸ்கல் ரிவே பண்ணிட்டு தான் இருக்காரு. அண்ட் நிறைய வந்து ஜோன் கிளம்ப ஆரம்பிச்சார். ஸோ போதும் அப்படின்ற மாதிரி வந்து ஜோன் கிளம்புறாரு. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அதில் என்ன பண்ணுறாங்க தெரியல. சோலோ ஒரு ஆஃப்லைன் வேறு உட்காந்துட்டு இருக்காரு. இருந்து ஒரு கில் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இப்போ ரூட் பண்ணலாம், ஏதாவது ரூட் எடுக்கலாம்னு போகும்போது கண்டிப்பாக பார்த்து கில் பண்ண வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறாங்க? ஸோ ஃபைனல் டோர் ஓப்பன் ஆகுது. ஸோ வெங்கி உள்ள வர போகிறாரா? ஸோ யாருக்கு இந்த கில் கிடைக்க போகுது பார்த்தீங்கன்னா ஸோ அரே ஏசோபி தான் அந்த கில் கிடச்சிது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஏசோபி தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்பாட் பண்ணி ஃபைனலாக அந்த கில் எடுக்கிறாரு. ஸோ ஒரு கில் பார்த்தீங்கன்னா 8 பேர்லேருந்து ஒரு கில் ஆஃப்லைன் போயிட்டார். ஒரு கில் எடுத்துட்டாங்கட்டு 8 பேரில் பார்த்தீங்கன்னா 3 பேர் தான் இருக்காங்க. 2 பேர் தான் இருக்காங்க. ஸோ அவத்தார் ஓகே பேங் கோகு மட்டும் தான் இருக்காரு. பேங் கோகு ஸோ 2 பேர் தான் இருக்காங்க. அதை பற்றி கரெக்டஸ்லாம் போட்டு வேலை பார்த்துருக்காரு. அதே டைம் வந்து லாஸ்ட் ஆர்பியில் ஒரே ஒருத்தர் இருந்தார். அவரையும் பார்த்தீங்கன்னா டீம் ஆர்மி 4A பார்த்தீங்கன்னா ஸோ 4A பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்றாங்க. இங்கே பக்கத்தில் வர டீம் இருக்கா 8 பேர் பார்த்தீங்கன்னா 8 பேர் பார்த்து டீம்ஸ் கிடையாதுன்னு நினைக்கிறேன். இப்போ மேபி அசல் வரும்போது எனக்கு கொஞ்சம் ஜோன் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸ் ஆகிடுச்சு. வந்து 37 பேர் பார்த்தீங்கன்னா அலைவாக இருக்காங்க. ஸோ சேனாக்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஜோன் போது ஸோ ரொம்ப எல்லா டீமும் க்ளோஸில் தான் இருப்பாங்க. கொஞ்சம் வேறு லெவல் 2 இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 12 டீம்ஸ் நல்லா அலைவாக இருக்காங்க. ஸோ ஜோன் பார்த்தீங்கன்னா அடுத்த ஜோன் ஆரம்பிக்கும் போது OX காமிக்கும் ப்ரோ. ரியா OX காமிக்கிறோம் ப்ரோ. ஸோ OX இங்கே இருக்காங்க. வந்து OX பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு 3 kills எடுத்துக்கிறாங்க. ஸோ ஜோன் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவுட் ஆஃப் ஜோனில் வேறு ஜோன் பிளாக் பண்ணுற மாதிரி தெரியுது OX தெரிஞ்சு. ஸோ ETO இருந்து ஜோன் வந்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு சோலோ மேன் ஸோ ரூப்ஸ்லேருந்து சோலோவாக இருந்தார். அவரை முடிச்சு விட்டாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அது நிறைய டைம் முடிச்சுட்டு இருக்காங்க. டீம் ETO வந்துட்டு இருக்காங்க ஜோனுக்கும். அதே டைம் பார்த்தீங்கன்னா I am joined TU 2 weeks before I need to line up ப்ரோ. டிஸ்கால் வாங்க ப்ரோ. ஸோ அவர் ஹோஸ்ட் பண்ணி டிஸ்கால் இருப்பார் அவர். அண்டு வேறு ஏதாவது டீம் ஃபைட் எடுக்க போகிறாங்களா என்னன்னு தெரியல. ஸோ கேஷுவல் பிளேயரா ப்ரோ? அதான் ப்ரோ டிஸ்கட் பண்ண பேசுங்க. WP பார்த்தீங்கன்னா டீம் அல்ட்ராவில் பார்த்தீங்கன்னா ஒரு நாக் அவுட் பண்ணிக்கிறாங்க. ஸோ WP டீம் அல்ட்ரா போது டீம் அல்ட்ராவில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 2 பேர் கில் பண்ணியிருக்காங்க. என்ன பார்த்தா கார்த்திக் மட்டும் தான் இருக்காரு. ஸோ தீபக் பார்த்தீங்கன்னா அவரையும் கில் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்ன பார்த்தா டீம் அல்ட்ராவில் ஒரே ஒருத்தர் இருக்காங்க. ஸோ டீம் அவங்க 2 பேர் ஆல்ரெடி இப்போ முடிச்சாங்கன்னு தெரியல. டீம் அல்ட்ராவில் இருந்து ஸோ 2 பேர் ஆல்ரெடி கில் ஆகிருக்காங்க. ஃபைட் பார்க்க முடியல. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டீம் அரே யார் டீம் அசல் பார்த்தீங்கன்னா ஸோ 8 பேர் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக முடிச்சு வர மாதிரி டீம் அசல் அண்ட் 8 பேர் ஒரு பக்கம் ஃபைட் போயிடுது. டீம் 8 பேர் முடிச்சு விட்டாங்களா இருக்காங்க. 8 பேர் எழுதிங்க ஒருத்தர் இருக்கான்னு நினைக்கிறேன். அவத்தார் இருக்காரு. ஸோ அவத்தார் மட்டும் தான் இருக்காரு. 8 பேர் பார்த்தீங்கன்னா ஸோ பேங்க் கோகுல் முடிச்சுருக்காங்க. அண்ட் அசலில் பார்த்தீங்கன்னா ஸோ 2 பேர் நாக் அவுட். இன்னும் கோல்டி அண்ட் ஜோ மட்டும் இருக்காங்க. ஸோ ஏசோபி பார்த்தா கில் ஆகிட்டார் நினைக்கிறேன். வெங்கி ஆல்சோ நாக் அவுட் இருக்காரு. வெங்கி ரேவ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ தான் வெங்கி ரேவ் பண்ணுறாருங்க. ஸோ வெங்கி ரேவ் பண்ணிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். அதே டைம் வந்து மேலே பார்த்தீங்கன்னா டீம் 21 WP பார்த்தீங்கன்னா அப்படியே வெயிட் பண்ணுறாங்க. ஜோன் இருக்குது. ஸோ பிரச்சனை இல்லை. ஜோன் இருக்குது, கன் இருக்குது. இனிமேல் என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு ஐரீச் வேறு இருக்குது. ஸோ அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. பட் அடுத்த ஜோன் வந்துட்டால் மட்டும்தான் அவங்க மூவ் பண்ணுவது. இந்த இது வரைக்கும் வந்து அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அப்படியே வெயிட் பண்ணலாம் ஜோன்லேயே. பட் இந்த டீம் இந்த பக்கம் அந்த டீம் வர மாட்டாங்க. அண்ட் அசல் அண்ட் ஆர்மி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளோஸ் ஃபைட் எடுக்கிற மாதிரி இருந்து. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஆர்மியில் ஒரு நாக் அவுட் பண்ணிக்கிறாங்க. ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஷார்ப் BTC வந்து நாக் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ சுகு பார்த்தீங்கன்னா ஹீல் பண்ணிட்டு இருக்காரு. நாக் அவுட் ஆகிட்டு தான் ரிவே பண்ணியிருக்காங்க. ரிவே ஆகிட்டு இருக்கிறாரு. சூர்யா பார்த்தீங்கன்னா ஸோ ஷார்ப் ரிவே பண்ண போயிட்டு இருக்காரு. ஸோ ஃபுல்லாக பார்த்தா ஸ்மோக் போட்டு ஸோ எப்படியாவது ரிவே பண்ணி ஆகணும் அப்படின்னு மாதிரி ரிவே பண்ண வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஜோன் இருக்குது, ரிவே பண்ணிடலாம், பிரச்சனை இல்லை. ஸோ ஒரு வேலை கவரும் இருக்குது. ஸோ கவர் வெயிட் பண்ணுறாங்க. அண்ட் ஃபாலன் அண்ட் டீம் ஏஜென்ட் ஒரு பக்கம் ஃபைட் போயிடுது. இங்கே பார்த்தீங்கன்னா கோல்டி நாக் அவுட் வாங்கிக்கிறாரு. அண்ட் ஃபாலன் அண்ட் டீம் ஏஜென்ட் ஃபைட் போகுது. ஸோ ஃபாலனில் பார்த்தீங்கன்னா ஸோ 4 பேர் 3 பேர் இருக்காங்க. அந்த டீம் ஏஜென்ட்டில் பார்த்தீங்கன்னா டீம் ஏஜென்ட் தெரிஞ்சு டீம் வேலை டீம் ஏஜென்ட் பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கு வந்து டீம் ஏஜென்ட் பார்த்தீங்கன்னா ஸோ கொக்கைன் மட்டும்தான் இருக்காரு. ஸோ கொக்கைன் ஒன்லி 1 மேன். ஸோ ஃபைனல் மேலே வந்து கொக்கைன் மட்டும் தான் இருக்காரு. கொக்கைன் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஜோன்லேயே பார்த்தீங்கன்னா ஹீல் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா ஜோன் போகும்போது ஒரு 2 டீம் வந்து ஜோன் பிளாக்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வெறித்தாமல் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டீம் ஃபாலன் பார்த்தீங்கன்னா ஸோ வேறு ஆள் பார்த்தீங்கன்னா ஸோ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டீம் ஜோன் பிளாக்ல அண்ட் OX பார்த்தீங்கன்னா ஸோ OX கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்காங்க. டீம் OX அண்ட் ஸோ என்ன பண்ண போகிறாங்க. அண்ட் டீம் ஒதாக்கு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே தான் மூவ் பண்ணுறாங்க. வந்து டீம் ஒதா கிடையாது. டீம் ஏரி ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா எங்கே தான் இருக்காங்க. ETO பார்த்தீங்கன்னா ஸ்கல் மட்டும் தான் இருக்காரு. நீங்கள் ஃபைனல் மேட்ச் ஸ்கல் அண்ட் அவங்க டீம்மேட்டில் வேறு இருக்காங்க. வந்து ஸ்கல் மட்டும் தான் இருக்காரு. அவங்க டீம் வந்து எல்லாத்தையும் முடிச்சு விட்டுக்கிறாங்க. ஸோ ஸ்கல் மட்டும் ஃபைனல் மேலே இருக்காரு. அண்ட் கொக்கைன் என்ன பண்ணார். ஸோ கொக்கைன் வந்து அவுட் ஆஃப் ஸ்கோர் கில் ஆகிட்டாரா இல்லை கொக்கைன் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஸோ வேறு ஸோ கொக்கைன் ஸோ அங்கேன்னு தெரியல. ஸோ ஃபைனல் கில் ஆகிட்டாரு நினைக்கிறேன். அசல் அண்ட் ஆர்மி மாதிரி ஃபைட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அசல் அண்ட் ஆர்மி வந்து ரொம்ப நேரம் பார்த்தா மாற்றி மாற்றி ஸோ 2 டீம் நாக் அவுட் பண்ணுறாங்க. பட் எதுவும் கில்ஸ் தான் செக்யூர் பண்ண முடியல. இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு கில் செக்யூர் ஆகிற மாதிரி தெரியுது. யாரோட கில் பார்த்தீங்கன்னா ஷார்ப் BTC ஃபைனல் பார்த்தீங்கன்னா ஸோ ரிவே பண்ண வந்துட்டாங்க. ஸோ கொஞ்சம் ஒருத்தர் நாக் அவுட் பண்ணி டக்குனு வந்து ரிவே பண்ண வந்துடுறாங்க. ஒரு டீம் ஆண்டாங்க. அதே டைம் பார்த்தீங்கன்னா டீம் அதில் பார்த்தீங்கன்னா யாரோ நாக் அவுட் பண்ணுறாங்க. எந்த டீம்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு டீம்
அரே யார் வேற லெவல் ஓபி நேடுங்க ஜோஸ் எடுக்கும்போது. ஸோ ஜோஸுக்கு அவருக்கு வந்து ரிட்டன் நேடு வந்து அவரோட நேடு போட்டு ஒரு நாக் அவுட் பண்ணார். பட் அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு நேடுங்க வேற லெவல். அது டீம் அதில் இருக்காங்க ப்ரோ. ஸோ அதில் இங்கே தான் இருக்காங்க. ஸோ ஃபைட் போயிட்டுக்குது. ஸோ ஒரு ஓபி நேடு போட்ட ஜோஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஓபி நேட். பட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு நேட் வந்துருச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா கோல்டி ஓபி மட்டும்தான் இருக்காரு. ஸோ கோல்டி எங்கே இருக்காரு பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் லாங்கில் இருக்க மாதிரி இது. அவரும் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹிட் வாங்கியிருக்காரு. ஹீல் பண்ணி ஆகணும் அவரும். அண்ட் ஒசாக் பார்த்தீங்கன்னா இந்த டைம் டீம் ஹாரிஸ் வந்து ரெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒசாக் காட் சாரி ஃப்ளாஷ் வந்து ஜோன் வந்துருக்காரு. ஸ்கவுட் ஓபி ஆல்சோ நாக் அவுட்ல இருக்காரு. ஸோ ஃப்ளாஷ் வர பார்த்தீங்கன்னா அடிச்சு முடிச்சுடுறாங்க. யார் பார்த்தீங்கன்னா ரூத்லெஸ் ஏபிஎஸ் அவர் தான் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக கில் பண்ணி விடுறாரு. ஸோ டீம் ஹாரிஸை முடிச்சு விடுறாங்க. ஸோ 7 டீம்ஸ் வந்து அலைவாக இருக்காங்க. ஸோ இங்கே யாரையும் பார்த்தீங்கன்னா அடிச்சு அப்படி கில் பண்ணி விடுறாங்க. டீம் ஹெச்ஆரில் பார்த்தீங்கன்னா அவத்தார் மட்டும் தான் இருக்கிறாங்க. அசலில் பார்த்தீங்கன்னா ஸோ கோல்டி மட்டும் தான் இருக்கிறாங்க. ஜோ பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ண முடியாது. ஸோ கோல்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஜோன் போயிடும். ஸோ கோல்டி ஜோன் போகும்போது டீம் ரூத்லெஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீம் வந்து ஒரு நாக் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு நாக் அவுட் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா டீம் பார்த்தீங்கன்னா ஸோ பாஸ் பார்த்தீங்கன்னா பேக்கப் கொடுத்து ஃபைனல் டீமை முடிச்சு விடுறாங்க. பட் அவுட் ஆஃப் ஜோன் வந்து ஒரு நாக் அவுட் பண்ணியிருக்காரு. ஓபி அதில் இருந்தாண்டு ஏபி வந்து ரேப் பண்ணுறாங்க. அந்த ஃப்ளாங்கி வந்து ஃபுல் ஹிட் வாங்கிடுவார். எந்திரிச்சு இப்போ கிளம்பும் போது எந்திரிச்சு டீம் ஓஎக்ஸ் அண்ட் டீம் டபிள்யூபி ஃபைட்டர் நினைக்கிறேன். ஓஎக்ஸ் வந்து ஃபுல் அவுட் ஆஃப் ஜோன்லேயே நாக் அவுட் வாங்கிட்டு 3 பேர் நாக் அவுட் அவுட் ஆஃப் ஜோன்லேயே 2 பேர் கில் ஆயிடுவாங்க நினைக்கிறேன். ஒரே ஒருத்தர் மட்டும் தான் வந்துக்கிறாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஷாவ் ஆல்சோ வந்துடும் நினைக்கிறேன். ஸோ வந்துடுவாங்க. அதுக்கு வந்து டபிள்யூபி தெரிஞ்சு டபிள்யூபி அங்கேருந்து ஒரு நேட் ட்ரை பண்ணுவாங்க நினைக்கிறேன். ஸோ டபிள்யூபி சைஸ் மேலே வந்து ஸ்பாட் பண்ணிட்டாங்க. அதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து எங்கேருந்து டேக் வந்து ஆர்மி 4M பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களுக்கு வந்து டேக் பண்ணுறதுனால வந்து ஸோ ஃபைட் இந்த பக்கம் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ ஆர்மி 4M வந்து சுகு அவருக்கு வந்து ஃபுல் வியூ இருக்குங்க. ஸோ டீம் டபிள்யூபி வந்து ஃபுல் வியூ இருக்குது. ஸோ 2 பேர் நாக் அவுட் பண்ணியிருக்காரு. இங்கே 2 பேரும் ஃபில் பண்ணிடுவாங்க நினைக்கிறேன். டபிள்யூபி பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்டென்னி பார்த்தா ரூத்லெஸ்ல நாக்கு போடுறாங்க. ஸோ ஸ்டென்னி பார்த்தா ஸோ இங்கே வந்து ரூத்லெஸ் உங்க ஃபைட் எடுத்துருக்காரு. அண்டர் சிசி இருக்காங்க ப்ரோ. அண்டர் சிசி இல்லை ப்ரோ. ஸோ அண்டர் சிசி கிடையாது. அந்த ரூத்லெஸ் பார்த்தா 2 பேர் நாக் அவுட் ஃபிளாங்கி அண்ட் பாஸ் தான் இருக்காங்க. ஸோ 2 பேர் வந்து ஜோன் பண்ணுறாங்க. பட் அனதர் நாக்கான 2 பேர் வந்து கில் பண்ண கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான் நினைக்கிறேன். ஸோ ரேவ் பண்ண வாய்ப்பு கம்மி. அண்ட் ஏபி ரேவ் பண்ணிடலாமான்ட்டு வேறு இந்த சாண்டி வந்து சாண்டி ரொம்ப லாங்கில் இருக்காது. சாண்டி ரேவ் பண்ண முடியல. பட் ஜோன் போயானு டபிள்யூபியில் பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் இருக்காங்க. ஓஎக்ஸ் வந்து ஃபுல் ஓஎக்ஸ் வந்து முடிச்சு விட்டுருக்காங்க. அவுட் ஆஃப் ஜோன்லேயே பார்த்தா ஓஎக்ஸ் காலி நினைக்கிறேன். இல்லை ஹெட்டே பார்த்து வந்து ஓஎக்ஸ் முடிச்சுருக்காங்க. ஹெட்டே பார்த்து ரூத் சேர்த்து வந்து முடிச்சிடுவேன். அவத்தர் வந்து சோலோ வந்து என்ன சர்வே பண்ணிட்டு இருக்காரு. இங்கே வந்து தனியாக ஒரு கண்ணு போட்டு நிற்கிது. M4 போட்டு நிற்குது. என்னன்னு தெரியல நம்மளுக்கு கிடச்சி. அண்ட் வந்து அவர் சோலோ வந்து என்ன சர்வே பண்ணிட்டு இருக்காரு. ஸோ டோட்டலாக வந்து 4 கில்ஸ் எடுத்துக்கிறார். டீமை பார்த்து 6 இவர் மட்டும் வந்து ஒரு 4 கில் இருக்கிறாரு. ஸோ அந்த சின்ன வெயிட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ கவருக்கு வந்து சின்ன வெயிட் எடுத்து இன்னும் பார்த்தீங்கன்னா அப்படி வெயிட் பண்ணுறாரு. டபிள்யூபி இந்த ஜோன் மூவ் பண்ணுறது வந்து வாய்ப்பு இருக்காது. இல்லை ரூட்லெஸ் மாஸ் பண்ணால் ஃபுல்லிட்டு வருது. ஸோ ஒன் டேக் அந்த கனெக்ட் ஆகிருந்தா சென்னி ஓபி கிட்ட இருந்து நாக் அவுட் வாங்கிப்பாரு. இப்போ நாக் அவுட் நினைக்கிறேன். சொன்ன மாதிரி வந்து நான் பாஸ் ஓபி நாக் அவுட் இப்போ கில் செக்யூர் பண்ண பார்க்க வருது. அதனால் வந்து கில் செக்யூர் பண்ணுறதுக்கு அவருக்கு எங்கே வந்து டேக்ஸ் வந்துருக்குது. ஸோ அவர் வந்து கவர் எடுத்தாகணும். ஸோ அவர் வந்து டேக்ஸ் வருது. யார்கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாங்கி கிட்ட இருந்தால் டேக்ஸ் வந்து நினைக்கிறேன். ஃப்ளாங்கி வந்து ஸோ ஸ்மோக்கை போட்டு ஸோ கிளம்புறாரு. ஃப்ளாங்கி இப்போ முடிச்சோட வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. யாரும் பார்த்தீங்கன்னா ஸோ சூர்யாவுக்கு தான் வந்து ஸ்ப்ரே பண்ணுறாரு. யூஜிஓ ஸ்ப்ரே பண்ணிட்டு இருக்காரு. எந்த அனதர் கேன் பார்த்தீங்கன்னா M4 புல்லட் கேம கம்மியாக இருக்கான்னு தெரியல. யூஜிஓ ஸ்ப்ரே பண்ணார். ஸோ மறுபடியும் யூஜிஓ ஸ்ப்ரே பண்ணி ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஸோ இவரு கில் செக்யூர் பண்ணுற மாதிரி எம்ஜிஆர் ஓட்டி என்ன இல்லை இவ்வளோ வயனாக பார்த்தீங்கன்னா ஸோ ஷார்ப் பார்த்தீங்கன்னா கில் செக்யூர் பண்ணிட்டாரு. அந்த ஃப்ளாங்கி பார்த்தீங்கன்னா ஸோ ஆர்மி ஸ்பார்க் ஸ்பார்க் யாரு ஆர்மி ஷார்ப் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவல் டேக். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 2 டீம் தான் இருக்குது. ஒரு 2v4. ஸோ 2v4. ஸோ யாருக்கு ஜோன் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ஸோ டீம் டபிள்யூபி தான். ஸோ சொன்ன மாதிரி டீம் டபிள்யூபி தான். ஓப்பனில் தான் வந்தவன் டீம் ஆர்மி 4M பார்த்தோம் ஃபுல் ஓப்பனில் வந்தவனும் எனக்கு தெரிஞ்சு யார் ஃபுல்லாக இவங்களுக்கு ஸ்மோக் போட்டாங்க. இப்போ அவங்க ஃபுல்லாக ஓப்பனில் வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வியூ இருக்காது. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்டெனி நாக் பண்ணிட்டாங்க. ஸோ ஷார்ப் வந்து ஸ்டெனி நாக் அவுட் பண்ணிட்டாங்க. இன்னும் 1v1 மேன் ஸோ ஸ்டெனி நாக் அவுட் பண்ணிட்டாங்க. அது லெஜண்ட் ஓபி தான் நாக் பண்ணிக்கிறேன். ஸ்டெனி தான் என்ன இருக்காரு. ஸோ ஸ்டெனியால் ஒரு 1v4 பண்ண முடியும். இல்லை ஒரு 1v4 பண்ண முடியுமா. ஸோ ஸ்டெனி வந்து ஃபுல் ஓப்பனிங் ஸ்டாக் பண்ணார். அதுக்கு வந்து ரைட் சைடில் வந்து ஃபுல் ஹிட் வந்துருச்சு. ஃபைனலாக ஸ்டெனி கில் பண்ணி டீம் ஆர்மி 4M பார்த்தீங்கன்னா எடுக்கிறாங்க. ஸோ டோட்டலாக ஒரு 10 கில்ஸோட பார்த்தீங்கன்னா டீம் ஆர்மி 4M பின்னில் எடுக்கிறாங்க. அண்ட் செகண்ட் பிளேஸில் பார்த்தீங்கன்னா டீம் டபிள்யூபி இருக்காங்க. டபிள்யூபி வந்து ஒரு 2 கில்ஸ் ஓபி இருந்துச்சு. அண்ட் தேர்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா டீம் ரூத்லெஸ் இருக்காங்க. ரூத்லெஸ் ஒரு 5 கில்ஸ். அண்ட் ஃபோர்த் பிளேஸ் பார்த்தீங்கன்னா டீம் ஹெட்ரியபர்ஸ் அவங்க 6 கில்ஸ். அண்டு 5th பிளேஸ் பார்த்தீங்கன்னா டீம் ஓஎக்ஸ் இருக்காங்க. அவங்களும் ஒரு 6 கில். அண்டு 5th அண்ட் 6th பிளேஸில் பார்த்தீங்கன்னா டீம் அசல் இருக்காங்க. அவங்க பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஓபி அவங்களும் ஒரு 6 கில் எடுத்துக்கிறாங்க. அண்ட் 7th பிளேஸில் பார்த்தீங்கன்னா டீம் ஃபாலன் இருக்காங்க. அவங்க ஒரு 8 கில் எடுக்கிறாங்க. ஸோ எல்லா டீம் பார்த்தீங்கன்னா ஸோ கில்லு பார்த்தீங்கன்னா ஸோ பாரபட்சமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா எல்லா டீம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் கில் எடுத்துக்கிறாங்க. அண்ட் 8th பிளேஸ் பார்த்தீங்கன்னா டீம் ஆரிஸ் ரீபவுண்ட்ஸ் அவங்க இருக்காங்க. அவங்க ஒரு 4 கில்ஸ். அண்ட் 9th பிளேஸில் பார்த்தீங்கன்னா டீம் அல்ட்ரா இருக்காங்க. அவங்க ஒரு 1 கில் எடுக்கிறாங்க. ஸோ அண்ட் 10th பிளேஸ் பார்த்தீங்கன்னா டீம் ETY இருக்காங்க. அவங்க ஒரு 3 கில்ஸ். அண்ட் 11th பிளேஸ் பார்த்தீங்கன்னா டீம் ஏஜென்ட். ஸோ ஏஜென்ட் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கில்ஸ் ஓபி. அண்ட் 13th பிளேஸ் பார்த்தீங்கன்னா டீம் ரூக்ஸ் இருக்காங்க. ரூக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 கில்ஸ். அண்ட் 12th பிளேஸ் ரூக்ஸ். அண்ட் 13th பிளேஸ் பார்த்தீங்கன்னா டீம் லாஸ்ட் ஆர்மி இருக்காங்க. அவங்க பக்கம் ஒரு 3 கில்ஸ். அண்ட் 14th பிளேஸ் பார்த்தீங்கன்னா டீம் SRB இருக்காங்க. ஸோ SRB பக்கம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 8 கில்ஸ் இருக்காங்க SRB. பட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 14th பிளேஸே முடிகிற மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்சம் வேறு லெவல் தேர்ட் படி அது இது மாட்டி. ஸோ ஃபைனலாக டீம் SRB முடிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் 15th பிளேஸ் பார்த்தீங்கன்னா டீம் DB இருக்காங்க. ஸோ
ஸோ டிபி பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 2 கில் எடுக்கிறாங்க. அண்ட் 16 பிளேயர் பார்த்தீங்கன்னா ஸோ நோவா ஸ்போர்ட்ஸ் அவங்க பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவலில் ஒரு 4 கில்ஸ். அண்டு 17 பிளஸ் பார்த்தீங்கன்னா டீம் 69 அவங்க ஒரு ஸ்டார்ட் மட்டும் 2 கில் இருக்கிறாங்க. 18 பிளஸ் பார்த்தீங்கன்னா டபிள்யூசி இருக்காங்க. டபிள்யூசியில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 கில். அண்டு 19 பிளஸ் பார்த்தீங்கன்னா ஒசாக் ஸ்போர்ட்ஸ் அவங்க பக்கம் ஒரு 4 கில்ஸ். அண்ட் 20 பிளஸ் பார்த்தீங்கன்னா டீம் மூல்ஃப் இருக்காங்க. 21 பிளஸ் பார்த்தீங்கன்னா டீம் ஆர்மி ஸோ அவங்க ஒரு 2 கில்ஸ் எடுக்கிறாங்க டீம் ஆர்மி பக்கம் இருந்து. அண்ட் 22 பிளஸ் பார்த்தீங்கன்னா டீம் மாசி நாட் டுடே இருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா எல்லா டீம் வந்து ஸோ வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் எல்லா பக்கம் பார்த்தீங்கன்னா ஸோ கிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ தாறுமாறாக எடுத்து வச்சுக்கிறாங்க எல்லா டீமுமே. ஸோ ஜிஜி ஸோ டீம் ஸோ இந்த மேட்ச் டின்னர் அடித்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆர்மி அண்ட் ரன்னர் டீம் வந்து ஸோ டபிள்யூபி இருக்காங்க. அண்ட் தேர்ட் பிளஸ் பார்த்தீங்கன்னா டீம் ரூத்லெஸ். ஸோ எல்லாமே வந்து ஸோ வேறு லெவல் PsYchO ஒரு டாட்டா என்ன ரொம்ப நேரம் மெசேஜை காணும். ஃபைனலாக வந்து பாய் மட்டும் சொல்லிட்டு போகிறேன். அண்டர் சரி பிரணவ் ஐயோ மறந்துச்சு எப்படி எடுத்தேன். 8 to 11 டீம் அண்டு 11 to 15 எடுத்தேன். அண்டு 16 to 19 எடுத்துட்டேன். ஓகே கரெக்டாக தான் இருக்குது. ஓகே ஏதோ லைவ் முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். டைம் ஆச்சு. ஸோ மேட்ச் எல்லாம் ஓவர். ஸோ மதியம் நைட் மதியம் டயர் இருக்குது. ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். ஸோ நேற்று நம்ம விடைபெறுவது PsYchO பாய்.